ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். நேற்றைய தினம் நம்ம சந்தித்து கொண்ட போது கர்த்தர் கடைசி காலத்தில் தம்முடைய பிள்ளைகளிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் ஜெபம். அதில் முக்கியமானது அந்த ஜெபத்து எதற்கு கர்த்தர் வலியுறுத்துகிறார்னா, நீங்கள் பாதுகாப்பாக இருக்கணும். இனி வரக்கூடிய ஆபத்துகள், பெரிய பெரிய பேரழிவுகள், ஒன்று மாற்றி ஒன்று, அலை எப்படி கடலில் வருதோ அது மாதிரி ஒன்று மாற்றி ஒன்று உலகத்தில் வரும்போது அதில் நம்ம எந்த அளவுக்கும் பாதிக்கப்படாமல் பாதுகாக்கப்படுறதுக்கும், அது மாத்திரம் இல்லை, கர்த்தருடைய வருகை, இந்த உபத்திரவ காலத்தினுடைய கடைசியில் இயேசு கிறிஸ்துனுடைய வருகை இருக்கும். இயேசு முதல் முறை வரும்போது ஒரு சின்ன குழந்தையா வந்தார். எல்லாரும் அவரை தூக்கி கூட பார்த்தாங்க, தொட்டு பார்த்தாங்க, பிரதிஷ்டை பண்ணாங்க. ஆனால் இனி வருகிற இயேசுவை நிமிந்து கூட பார்க்க முடியாது. ஏன்னா மின்னலை போல கர்த்தர் தம்முடைய முழு வல்லமையோட பூமிக்கு திரும்ப வருகிறார். அப்படி அவர் கர்த்தர் வரும்போது அவரை எதிர்கொண்டு போக பாத்திரமாய் இருப்பதற்கு உங்களை பாதுகாக்கக்கூடிய ஜெபமும் கடைசி கால ஜெபமாக இருக்கணும். அந்த ஜெபம் எப்படிப்பட்டதா இருக்கணும்னா, விழித்திருந்து ஜெபம் பண்ணணும். அப்படின்னா நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் கடந்து போயிடாம நிதானித்து கவனித்து பார்த்து அதை ஜெபம் பண்ணி கர்த்தர் அதை பற்றி என்ன சொல்கிறாரு, மேலதிகமாக அதில் என்ன காரியத்தை நமக்கு வெளிப்படுத்தி சொல்கிறாரு அப்படிங்கிறத நம்ம கேட்டு காரியங்களை செய்யணும். இது குறித்து நம்ம பேசும்போது நேற்றைய தினத்தில் இப்படி ஒரு ஜெபத்தை ஜெபிக்கிறவர்கள் கடைசி காலத்தில் ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு தேவை பரிசுத்த ஆவியானவர், ஜெப ஆவியானவர். ஆவியின் அபிஷேகம் நம்ம எல்லாரும் பெற்றிருப்போம். ஆவியின் அபிஷேகம் இல்லாதவங்க யாரும் கிடையாது. நம்ம மேக்சிமம் நீங்கள் அபிஷேகம் பெற்றவர்கள் தான். ஆனால் அந்த அபிஷேகத்திலேயே நாம் பெற்றிருக்கிற அபிஷேகம் என்பது அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவி. கர்த்தர் மனிதர்கள் மேல் அனுப்புவதற்கு அல்லது உலகமெங்கும் அனுப்புவதற்கு பரிசுத்த ஆவியின் 7 வடிவங்களை, பரிமாணங்களை வைத்திருக்கிறார். அதை நம்ம முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கிறணும். பரிசுத்த ஆவியானவர்ல 7 பரிமாணங்கள் இருக்குது. அவர் உலகமெங்கும் இந்த 7 அபிஷேகங்களை, 7 ஆவியை அனுப்ப போகிறார் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரம் 6வது வசனத்துல சொல்லுகிறது. ஆட்டுக்குட்டியை காட்டுறாங்க, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. அந்த ஆட்டுக்குட்டிக்கு 7 கண்கள் இருக்கிறது. கண்கள் இருந்தா ரெட்டப்படையா இருக்கணும். 6 கண் இருந்தா 3 தலைன்னு சொல்லலாம். 8 கண் இருந்தா 4 தலைன்னு சொல்லலாம். ஆனா இதுல 7 கண்கள் இருந்ததை பார்க்கிறார் அவர். இந்த 7 கண்கள் எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்கும்போது யோவானுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தி சொல்லுகிறார், இந்த 7 கண்களும் உலகமெங்கும் அனுப்பப்பட போகிற தேவனுடைய ஆவிகளாம். அந்த 7 ஆவியும் இந்த உலகத்துல அனுப்புறதுக்காகவே விசேஷமா வச்சிருக்கிறாங்க. அப்ப நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவி என்பது, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்பது அடிப்படையா நீங்க கர்த்தருடைய பிள்ளை என்பதை அடையாளப்படுத்துகிற ஆவி. அதுக்கப்புறம் இப்ப நான் சொல்ற பரிசுத்த ஆவி என்பவர் உங்களை ஜெபிக்க தூண்டுகிற, நீங்கள் ஜெபிக்க வேண்டிய காரியங்களை வெளிப்படுத்தி உங்களை ஜெபிக்க வைக்கிற, நீங்க ஜெபம் பண்ணும்போதே இன்னும் மேலதிகமான பாரத்தையும் உங்களுக்கு கொடுத்து உங்களை என்ன விதத்துல விரும்புகிறாரோ அந்த மாதிரி ஜெபம் பண்ண வைக்கிற ஒரு ஆவியானவர். இந்த ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது தீர்க்க தரிசன வரத்தை நமக்கு தர்றார். அதை பற்றி தான் நான் சொல்ல போறேன். அதுக்கு முன்னால நான் பேசி கொண்டிருக்கும் போதே பரிசுத்த ஆவியானவர் என் மனதில் என்ன ஏவுகிறார் அப்படின்னு சொன்னா, முதல்ல கொஞ்ச நேரம் இந்த அபிஷேகத்தை கேட்கிறவர்கள் பெற்றுக்கொள்வதற்காக ஜெபம் பண்ணணும். ஏன்னா கடைசி நேரத்தில் நம்ம ஜெபம் பண்ணும்போது நமக்கு அதிக நேரம் கிடைப்பதில்லை. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த அபிஷேகத்தை பெறுவதற்காக ஜெபம் பண்ணணும். இந்த அபிஷேகத்தினுடைய முக்கியத்துவத்தையும், இந்த அபிஷேகம் ஏன் நமக்கு தேவை, கர்த்தர் விரும்புகிற ஒரு ஆரோக்கியமான ஜெபத்தை செய்வதற்கு வெறும் மனித சக்தியினாலேயோ மாம்ச பலத்தினாலேயோ முடியாது, மாம்ச அறிவினாலேயும் முடியாது. அதுக்கு பரிசுத்த ஆவியானவருடைய உதவி வேணும் அப்படின்னு நேற்றைய தினமே நான் உங்களுக்கு நிறைய காரியங்களை வசனத்தின் ஆதாரத்தோட உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ முதல்ல நம்ம கொஞ்ச நேரம் இந்த ஆவியின் அபிஷேகத்தை பெறுவதற்கு ஜெபம் பண்ணிட்டு, அதற்கு அப்புறம் இந்த ஆவியை எப்படி நம்ம பயன்படுத்த வேண்டும் என்பதை பற்றி ஒரு சில காரியங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நம்ம எல்லாம் அப்படி இருந்த இடத்துல தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஜெபம் பண்ணணும்.
நீங்க வீட்டில இருந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை எங்கேயாவது பிரயாணம் பண்ணும்போது நீங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க நேர்ந்தால், நீங்க இந்த நிகழ்ச்சியை வீட்டுக்கு போய் மறுபடியும் இதை ஓட விட்டு அந்த நேரத்துல நீங்களும் உட்கார்ந்து ஜெபம் பண்ணணும். ஏன்னா பஸ்ல போயிட்டு இருப்பீங்க, ஜெபம் பண்ண முடியாது. நான் இப்போ யார் யார் ஜெபம் பண்றதுக்கு அவைலபிளா இருக்கிறாங்களோ உங்களுக்கு ஜெபம் பண்ணிடுறேன். இந்த யூடியூப்ல பண்ற நிகழ்ச்சிகள் அழிந்து போவதில்லை. அது அங்கதான் இருக்கும், ஸ்டோர்ல இருக்கும். நீங்க வீட்டுக்கு வந்த பிறகு மறுபடியும் இதை போட்டு கேட்டுட்டு இந்த ஜெபத்துல நீங்களும் எங்களோட கூட கலந்து கொள்ளலாம். இப்ப நம்ம ஜெபம் பண்ணும்போது கர்த்தருடைய ஆவியானவர் உங்களில் அநேகரை நிரப்ப போகிறார். முடிஞ்சா நீங்க வீட்டுல இருக்கிற இடத்துல முழங்கால நின்று ஜெபம் பண்ணுவது சிறப்பு. உங்க பிள்ளைகள் இருந்தா அவங்களையும் கூட்டி அவர்களையும் முழங்கால் படியிட வைத்து ஜெபிப்பது இன்னும் சிறப்பு. வயசான பெரியவங்க முழங்கால் பட முடியாதேயா அப்படின்னு சொன்னா நீங்க உட்கார்ந்துகிட்டே கூட ஜெபம் பண்ணுங்க. நான் மனசை மாத்திரம் கர்த்தரிடத்திலே சீர்பொருத்தி நீங்க ஜெபம் பண்ணணும். ஏன் அப்படின்னா இந்த அபிஷேகம் எல்லா திறத்தாருக்கும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. யோவேல் சொல்றாரு, கர்த்தருடைய அபிஷேகம் கடைசி நாள்ல மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். குமாரர் குமாரத்திகள் தீர்க்க தரிசனம் உரைப்பாங்க, வாலிபர்கள் தரிசனம் பார்ப்பாங்க, மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பாங்க, எல்லா ஊழியக்காரர்கள் ஊழியக்காரிகள் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொல்லியிருக்கிறார். அதனால இந்த அபிஷேகம் ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்கு தான் உண்டு, அல்லது சபைக்கு போறவங்களுக்கு தான் உண்டு, அல்லது நாங்கள்லாம் வயசானவங்க கட்டில் படுத்திருக்கோம், இல்லை இல்லை. இந்த அபிஷேகம் எல்லாருக்கும் உரியது. நம்ம இப்போ சில நிமிஷங்கள் உங்களுடைய இருதயத்தை கர்த்தரை நோக்கி நீங்கள் திருப்பி இப்போ தேவ ஆவியானவர் இறங்கி வருவதற்கு இடம் கொடுக்க போறீங்க. ஆவியானுடைய வல்லமையை நீங்கள் ருசிக்க போறீங்க. நீங்கள் இருந்த இடத்துல உங்களில் பலரை கர்த்தர் இந்த நாளில் தம்முடைய வல்லமையின் அபிஷேகத்தினால் நிரப்ப போகிறார். இது சுகமாக்குகிற அபிஷேகம் அல்ல, வேற உங்க பிரச்சனைக்கு விடுதலை கொடுக்கிற அபிஷேகம் அல்ல, உங்களை ஜெபிக்க வைக்க போகிற அபிஷேகம். கர்த்தர் விரும்புகிற மாதிரி ஜெபிக்க வைக்க போகிற அபிஷேகம். ஜெபத்திற்குண்டான காரியங்களை உங்கள் கண்கள் திறந்து, உங்கள் ஆவிக்குரிய கண்கள் திறந்து உங்களை பார்க்க வைக்க போகிற அபிஷேகம். இந்த அபிஷேகத்தில் ஜெபம் பண்ணுவதற்கான ஆற்றல் மாத்திரல்ல, ஜெபிக்க வேண்டிய காரியங்களை அறிந்து கொள்ளத்தக்கதான தீர்க்க தரிசன வல்லமையும் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் இருதயத்தை கர்த்தரை நோக்கி இப்ப திருப்புங்க. அமைதியா தேவனை நோக்கி பாருங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேலே நிழலிட ஆரம்பிக்கிறார். பரிசுத்த வல்லமை உங்களை சூழ பாளையம் இறங்குகிறது. நம்முடைய இருதயம் சரியா இருந்தா கர்த்தர் நமக்கு தூரமானவர் இல்லை. நீங்கள் 2 பேர் 3 பேர் உங்களுடைய வீட்டில் கர்த்தருடைய பாதத்தில் காத்திருந்த போதே கர்த்தருடைய ஆவியானவர் அங்கே இறங்கி விட்டார். ஒருவேளை நீங்க தனியா உங்க வீட்டில இருந்து பார்த்துக்கிட்டு இருந்தாலும் நான் உங்களோட கூட சேர்ந்து ஜெபம் பண்றேன். நம்ம 2 பேரும் ஜெபத்தில் இருக்கிறதுனால கர்த்தருடைய ஆவியானவர் அங்குதான் இருக்கிறார். அவர் சொன்ன வார்த்தையை மாற்ற மாட்டார். கர்த்தருடைய அபிஷேகம் உங்களை இப்பொழுது நிரப்ப போகிறது. கர்த்தருடைய ஆவியானுடைய தொடுதலை உங்களால் உணர முடிகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் வந்து விட்டார். அவர் தூரத்துக்கும் சமீபத்திற்கும் தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. நான் இங்கிருந்து ஜெபம் பண்ணாலும் நீங்க உங்களுடைய வீட்டில இருந்து ஜெபம் பண்ணாலும் நம்ம ஒரே காரியத்தை குறித்து ஒருமனப்பட்டிருக்கிறதுனால பரிசுத்த ஆவியானவர் உங்கள் நடுவிலும் என் நடுவிலும் அசைவாடி கொண்டிருக்கிறார். உங்களை கர்த்தருடைய ஆவியானவர் நிரப்ப விரும்புகிறார். நீங்கள் கேட்கிற உங்களுடைய ஜெபம் நியாயமானதாய் இருந்தால் கர்த்தர் தாமதமில்லாமல் அதை அருளி செய்கிறார் என்பதே நாம் அறிந்திருக்கிற காரியம். நம்முடைய சுயத்துக்காக நம்ம எதையும் கேட்கல. நம்முடைய ஒரு பொருளாதார ஆசீர்வாதத்திற்காக, பணத்திற்காக அல்லது வேற எந்த காரியத்திற்காக ஜெபம் பண்ணல. நம்ம ஆண்டவரிடத்துல கேட்கிறது, கர்த்தாவே கடைசி காலத்துல நான் ஜெபம் பண்ண விரும்புகிறேன், என் தேசத்துக்கு ஜெபம் பண்ண விரும்புகிறேன், என் குடும்பத்துக்கு ஜெபம் பண்ண விரும்புகிறேன், என் பட்டணத்துக்கு ஜெபம் பண்ண விரும்புகிறேன். எந்தெந்த காரியத்துக்கெல்லாம் ஜெபம் தேவையோ அந்த காரியத்துக்கெல்லாம் நான் ஜெபம் பண்ண விரும்புகிறேன். ஆனால் ஆண்டவரே, நான் மாம்சத்துல அந்த ஜெபத்தை செய்ய என்னால் முடியாது என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆண்டவரே, என் மாம்சம் பலவீனம் உள்ளது. எனக்கு ஆண்டவரே அதிகமான ஞானம் கிடையாது. எங்கே என்ன நடக்கிறது என்பதை விளங்கிக் கொள்ளுகிற ஆற்றல் எனக்கு கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் எனக்கு அதை வெளிப்படுத்தி காமிக்கணும். இப்போது இறங்குகிற அந்த ஜெபத்தின் வல்லமை ஒரு தீர்க்க தரிசன வல்லமையோடு இணைந்து தீர்க்க தரிசன ஜெப ஆவி இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் இப்பொழுது இறங்கும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். உங்களுடைய இருதயத்தை கர்த்தரை நோக்கி திருப்புங்க. கர்த்தரை நோக்கி காத்திருங்க. உங்கள் ஜெபம் நியாயமானது. நீங்கள் ஜெபிக்க விரும்புகிறீர்கள்.
நிரப்பிலே நிற்க விரும்புறீங்க, கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற விரும்புறீங்க, கர்த்தருடைய பாரத்தை நீங்கள் சுமக்க விரும்புகிறீர்கள். கர்த்தர் உங்களுக்கு தூரமானவர் இல்லை. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை குறித்து சந்தோஷப்படுகிறார். இன்றைக்கு ஒவ்வொருவரும் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணும் போதெல்லாம் தங்களுடைய தேவைகள், தங்களுடைய காரியங்கள் என்று சுயத்தை பிரதானப்படுத்திய ஜெபம் பண்ணும்போது உங்களுடைய ஜெபம் கர்த்தருடைய பாரத்தை சுமக்கவும், தேசத்தின் அழிவுக்காக ஜெபிக்கவும், ஆண்டவரே தேவனே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் என்று சொல்லுகிற ஜெபமாய் இருக்கிறதுனால பரிசுத்த ஆவியானவர் உங்கள் சமீபத்திலே நிற்கிறார். இப்போ அந்த வல்லமை இறங்குகிறதை உணர்கிறீர்கள். உங்களுடைய சரீரத்திலே அந்த தொடுதல், தேவ வல்லமையின் தொடுதல், அதை பிரத்யட்சமாய் உங்களால் உணர முடிகிறது. நீங்கள் இதுவரைக்கும் அறிந்திராத புதிய ஒரு ஆனந்த அனுபவம், பரிசுத்த ஆவியானவர் தீண்டுகிற அனுபவம், பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுகிற அனுபவம் தெரிகிறது. ஆனா இது பத்தாது. நீங்கள் முழுவதும் நிரப்பப்பட வேண்டும். நீங்கள் முழுவதும் நிரப்பப்பட வேண்டும். தொடுவது மாத்திரமல்ல, ஆண்டவரே எனக்குள் வாரும் என்று கேளுங்கள். கர்த்தருடைய வல்லமை உங்களை நிரப்ப போகிறது. நீர் எப்பெல்லாம் சொல்லுவீரோ அப்பொழுதெல்லாம் நான் ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறேன். நான் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் ஆவியானவர் ஜெபிப்பதற்கு நான் இடம் கொடுத்து காத்திருப்பேன். என் சரீரத்தை ஆவியானுடைய சித்தத்திற்கும் தேவனுடைய திட்டத்திற்கும் தேவன் விரும்புகிற ஜெபத்துக்கு நான் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று யார் யாரெல்லாம் இப்பொழுது ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த பாதத்தில் ஜெப நிலையில் காத்திருக்கிறார்களோ அவர்கள் மேலே கர்த்தருடைய வல்லமை இறங்கும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒரு புதிய அபிஷேகம், ஒரு புதிய வல்லமை ஜெபிக்க வைக்க மாத்திரமல்ல ஆண்டவரே, கண்களை திறக்க வைக்கவும், வருகிற நாட்களையும் காரியங்களையும் வெளிப்படுத்தவும், அவர்கள் அறிந்து கொண்டு ஜெபிக்கத்தக்கதாக இனி வரக்கூடிய ஆபத்துகள், இனி வரக்கூடிய சாத்தானுடைய போராட்டங்கள், மறைவான தந்திரங்கள், உலகத்துக்கு ஆண்டவரே ஜனங்களுக்கு எதிராக செய்யப்படுகிற தீமையின் கிரியைகள், அவைகள் அவர்களுடைய இருதயத்தில் இருக்கும் போதே அது உம்முடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்தி காட்டப்படுவதாக, உம்முடைய பிள்ளைகள் அதற்காக முழங்கால் படியிட்டு ஜெபிப்பார்களாக, உம்முடைய வல்லமையினால் அவர்களை தொடுவீராக. இப்பொழுது அந்த அபிஷேகம் அவர்கள் மேல் இறங்குகிறதை பார்க்கிறேன் ஆண்டவரே. அந்த வார்த்தைகளை கேட்கிற வாலிபர்களை நினைவு கூறுகிறேன் ஆண்டவரே. எங்கள் வாலிப பிள்ளைகள் மேலும், வாலிப தம்பிமார் மேலும் கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும், தேவனுடைய அபிஷேகம் இறங்கட்டும், தேவனுடைய தொடுதல் இப்பொழுது இறங்கட்டும். அவர்கள் உமக்கென்று கனி கொடுக்கத்தக்கதாக, கடைசி காலத்தின் கடமை நிறைவேற்றத்தக்கதாக ஜெபிக்க வைக்கிற ஆவி, அவருடைய கண்களை திறக்கிற ஆவி இப்பொழுது அவர்கள் மேல் இறங்கி கிரியை செய்யும்படிக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, பிள்ளைகளை நாங்கள் நினைவு கூறுகிறோம். பிள்ளைகளும் இந்த அபிஷேகத்துக்கு உட்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். மாம்சமான யாவர் மேலும் உடைய ஆவியை ஊற்றும் போது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்கதரிசனம் உரைப்பார்கள் என்று இவர்களை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறதே. கடைசி காலத்திலே பழிகாரனை அடக்கி போடத்தக்கதாக பாலகருடைய வாயிலே கர்த்தர் பெலன் உண்டாக்குவார் என்ற வாக்குத்தத்தத்தின் அடிப்படையில் இப்பொழுது அந்த வல்லமை உம்முடைய பிள்ளைகளை நிரப்பட்டும். அவர்கள் ஜெபிக்க முழங்கால் படியிடும் போதெல்லாம் ஆண்டவராகிய தேவன் அவர்களுக்கு ஜெபிக்க வேண்டிய காரியங்களை வெளிப்படுத்தி காட்டும்படி ஒவ்வொருடைய கண்களையும் திறப்பீராக ஆண்டவரே. தேவனுடைய வல்லமை அவர்கள் மேலே இறங்கட்டும். பரிசுத்த ஆவியானவர் இன்னும் நிரம்பட்டும், இன்னும் நிரம்பட்டும். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்டு தங்களுடைய இருதயத்தை திறந்து வைத்திருக்கிற காத்திருக்கிற எல்லா மூப்பர்கள் மேலும் முதியோர்கள் மேலும் தேவனுடைய வல்லமை இறங்கும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். அவர்களுடைய இந்த நாட்களிலே அவர்கள் அதிக மணி நேரங்கள் ஜெபத்திலே காத்திருக்கவும், வருகிற காரியங்களை அறிந்து கொண்டு ஜெபிக்கவும், உத்தரவாதம் பண்ணி மன்றாடவும் ஆண்டவராகிய தேவன் அவர்கள் எடுத்து பயன்படுத்தும்படிக்காக விரும்புகிறேன். இனி வருகிற நாட்களில் உலகத்துக்கு ஜெபம் தேவைப்படுது, சபைக்கு ஜெபம் தேவைப்படுகிறது, ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஜெபம் தேவைப்படுகிறது. ஆண்டவரே, எங்கள் தேசத்துக்கு தேவைப்படுகிறது, அரசியலுக்கு தேவைப்படுகிறது. ஒவ்வொன்றுக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டி இருக்கிறது. அந்த ஜெபம் பண்ண வேண்டிய காரியங்களையும் வகைகளையும் வெளிப்படுத்துகிற ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவர் மேலும் இறங்கும்படிக்காக ஜெபிக்கிறேன். சிறிதும் பெரிதுமான தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவர்கள் ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தா இப்பொழுது அவர்கள் தங்களை தாழ்த்தி எங்களை நிரப்புங்க ஆண்டவர் என்று சொன்னா இப்பொழுது அந்த வல்லமை அவர்களை நிரப்புவதாக. சுவிசேஷர்கள் மேல இறங்கட்டும், அப்போஸ்தலர்கள் மேல இறங்கட்டும், தீர்க்கதரிசிகள் மேல இறங்கட்டும், மேய்ப்பர்கள் மேல இறங்கட்டும், எல்லா போதகர்கள் மேல அந்த வல்லமை இறங்கட்டும். எந்த ஊழியக்காரராய் இருந்தாலும், குழந்தைகளுக்கு ஊழியம் செய்கிறவராய் இருந்தால் எல்லா ஊழியக்காரர்கள் மேலும் எல்லா ஊழியக்காரிகள் மேலும் இந்த ஜெப வல்லமை, தீர்க்க தரிசன ஜெப வல்லமை, ஆண்டவரை காரியங்களை அறிந்து கர்த்தர் காட்ட அதை பார்த்து அதற்காக ஜெபிக்கிற அனுபவம் இது முதற்கொண்டு சொந்தமாகத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவரே நீர் அவர்கள் மேல் அசைவாடும்படிக்கு, இறங்கும்படிக்கு, நிரப்பும்படிக்கு, பயன்படுத்தும்படிக்கு, கண்களை திறக்கும்படிக்கு, இருதயத்தை பாரத்தினால் நிரப்பும்படிக்கு நான் மன்றாடி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இப்ப நிறைவேறட்டும். அந்த வல்லமை இறங்கட்டும், அந்த அபிஷேகம் நிரம்பட்டும். உங்கள் மேல் இந்த அபிஷேகம் இறங்குகிறது.
கர்த்தருடைய பாதத்தில் நியாயமாய் ஜெபித்தவர்கள், பாரமாய் ஜெபித்தவர்கள், ஆண்டவரே இந்த கடைசி காலத்தில் நான் வருகிற ஆபத்துகளுக்கு தப்ப விரும்புகிறேன், கர்த்தருடைய வருகை ஒருவேளை நான் பார்க்க நேர்ந்தா உமக்கு எதிர்கொண்டு வருவதற்கு ஆயத்தப்பட விரும்புகிறேன், என்னை ஆயத்தப்படுத்துகிற வல்லமையின் அவசியத்தை நான் புரிந்து கொண்டேன், என்னை விடாதீங்கன்னு கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் அந்த வல்லமை இப்பொழுது இறங்கி கொண்டிருக்கிறது. உங்களுடைய இருதயத்தில் இந்த வல்லமை உங்களை நிரப்புகிறது. ஒரு அக்கினியின் தொடுதலை உங்களால் உணர முடிகிறது. உங்கள் நாவிலே நவ பாஷைகள் புறப்பட்டு வருகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை அளவில்லாமல் நிரப்பி கொண்டிருக்கிறார். சிலருடைய கண்களை கர்த்தர் திறக்கிறார். சிலருடைய காதுகள் மேலே கர்த்தருடைய ஆவியானவர் இறங்குகிறதையும் அந்த காதுகள் சப்தத்தை கேட்கத்தக்கதாக இப்பொழுது ஆவியினால் ஆயத்தப்படுத்தப்படுகிறதையும் என் ஆவியிலே உணர்ந்து நான் ஜெபிக்கிறேன். சிலருடைய இருதயத்திலே தேவனுடைய வல்லமை இறங்குகிறது. கர்த்தருடைய வார்த்தைகள், ஆவியானுடைய ஏவுதல் அவருடைய இருதயத்துக்குள்ளிருந்து புறப்பட போகிறது. ஜெபிக்க வேண்டிய வல்லமை, கண்ணீரின் ஆவி, பாரத்தின் ஆவி, புலம்பலின் ஆவி உம்முடைய பிள்ளைகள் மேலே, கேட்கிற ஒவ்வொரு ஜெப வீரர்கள் மேலே இறங்கட்டும். ஜெபக்குழு தலைவர்களை நினைக்கிறேன். இப்பொழுது அந்த வல்லமை அவர்களை நிரப்பும்படி அழைக்கிறேன். ஜெபத்திற்கென்று தங்களை ஒப்பு கொடுத்து காத்திருக்கிற ஒவ்வொரு ஜெப வீரர்கள் மேலும் தேவ அபிஷேகம், கர்த்தருடைய ஆவியானவர் இறங்குவாராக. அப்படியே தேவனுடைய வல்லமையிலே கர்த்தருடைய அபிஷேகம் உங்களை முழுவதும் ஆக்கிரமிக்க விட்டு கொடுங்க. முழுவதும் அந்த வல்லமை நிரம்ப விட்டு கொடுங்க. முழுவதும் அந்த அபிஷேகம் அசைவாட விட்டு கொடுங்க. உங்கள் நாவுகளிலே வருகிற நவ பாஷைகளை கட்டுப்படுத்தாதீங்க. பலர் பல காரியத்தை சொல்லலாம். கர்த்தர் தந்திருக்கிற அந்த வரம் அது வீணான வரம் அல்ல. நல்லா பேசுங்க. தேவனோட ரகசியங்களை பேசுங்க. கர்த்தர் காரியங்களை வெளிப்படுத்தும்படி பேசுங்க. தேவனுடைய அபிஷேகம் உங்களை நிரப்புது. இன்னும் 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 ஆழத்தில், அபிஷேகத்தில், வல்லமையில் கர்த்தர் முத்திரை உடைத்து உங்கள் தலைகளில் இந்த அபிஷேக தைலத்தை ஊற்றுகிறார். அது ஆரோனுடைய தாடிகளின் ஓரங்களில் விழுகிற நலத தைலத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. தேவ வல்லமை உங்களை நிரப்புகிறது. உங்கள் குடும்பத்தை நிரப்புது. சபையாரை நிரப்புது. யாரோ சில ஊழியர்கள் தங்கள் சபையாருக்காகவும் ஜெபிக்கிறீங்க. அவர்கள் மேலும் அந்த வல்லமை இறங்குகிறது. உங்கள் சபையே ஒரு புதிய கண் திறக்கப்பட்ட சபையாக மாறப்போகுது. கர்த்தருடைய பாரமும் கர்த்தருடைய தரிசனமும் உங்களுக்கு சொந்தமாகிறது. கர்த்தருடைய வல்லமை உங்கள் மேலே அசைவாடுகிறது. கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று, கர்த்தருடைய கரம் அதை செய்ய போகிறது. கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய நான் இந்த ஜெபத்தை பார்த்து கொண்டிருக்கிற, நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற, ஜெபத்தில் என்னோடு இணைக்கப்படுகிற உங்கள் ஒவ்வொருவருக்காக மன்றாடி ஜெபிக்கிறேன். இந்த வல்லமையை கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு சுதந்திரமாய் தருகிறார். இயேசுவின் நாமத்தில் இவைகளை உங்களுக்கு சொந்தமாக்கும்படி மன்றாடுகிறேன். என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் பிதாவே, ஆமென். தேவனுடைய சமூகத்தில் நம்ம ஜெபம் பண்ணினோம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய ஜெபங்களை கவனித்து கேட்டார். உண்மையிலே பாருங்க, இந்த அபிஷேகம் பல பேருக்குள்ள இந்த வல்லமை இறங்கியது. ஏன்னா நம்ம என்ன கேட்குறோமோ நியாயமான ஜெபங்களுக்கு கர்த்தர் ஒரு நாளும் மறுப்பு தெரிவிப்பதில்லை. நீங்கள் தகாத விதமாய் செலவழிக்க வேண்டும் என்று கேட்கிறதுனால தான் உங்கள் ஜெபம் கேட்கப்படலைன்னு வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுது. நம்ம ஏதாவது அதிக பிரசங்கித்தனமாக கேட்டோமா, நமக்கு என்ன தேவைப்படுதோ, இந்த கடைசி காலத்தில் நமக்கு என்ன வேண்டும், பரலோகத்துக்கு என்ன வேணுமோ அதுக்காகத்தான் நம்ம ஜெபம் பண்ணோம். கர்த்தர் இதில் காலதாமதமே செய்ய மாட்டார். நீங்கள் எப்போ கண்ணை மூடுவீங்க, எப்போ ஜெபம் பண்ணுவீங்கன்னு காத்துக்கிட்டே இருந்தார். ஜெபம் பண்ணீங்க, அப்படியே கர்த்தர் பற்ற வைத்து விட்டார். இனி இந்த அபிஷேகத்தில் நீங்கள் வளரணும். கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற இந்த அபிஷேகத்தினுடைய வித்தியாசம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜெபிக்க வைக்கும், ஜெபிக்கும்போது காரியங்களை வெளிப்படுத்தும். இது நமக்கு ரொம்ப தேவை. இதுவரைக்கும் நம்ம பண்ண ஜெபங்களில் யாரோ ஒருத்தர் நமக்கு சொல்லுவார், யாரோ ஒருத்தர் இன்னென்ன மாதிரி காரியங்களுக்கு ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவார். நான் ரட்சிக்கப்பட்ட புதுசில் அல்லது ஊழியத்துக்கு வந்த புதுசில் 1984, 85 எல்லாம் நிறைய முழு இரவு ஜெப கூட்டங்கள் நடத்தப்படும். அந்த ஜெப கூட்டத்தில் நிறைய விஷயங்களை சேகரம் பண்ணி அதை ராத்திரி முழுசு ஒன்றா படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. பிளாட்ஃபாரத்தில் இருக்கவங்களுக்கு ஜெபம் பண்ணுறோம், அங்கே வெஜிடபிள் கடையில் இருக்கவங்களுக்கு ஜெபம் பண்ணுறோம், பார்பர் ஷாப் வச்சுருக்கவங்களுக்கு ஜெபம் பண்ணுறோன்னு எல்லாருக்காகவும் பேர் சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க. அவங்க சொல்லுவாங்க, நாங்கள்லாம் ஜெபம் பண்ணுவோம். அது ஒரு முறை, தப்பு இல்லது. அது ஒரு முறை, அது ஒரு துவக்க முறை. இப்போ நமக்கு நிறைய எழுத தெரிஞ்சிருச்சு, புஸ்தகம் கூட எழுத முடியும், பாட்டு எழுதுறோங்கிறதுக்காக முதல்ல நம்ம எழுதும்போது ஆனா அவனை எழுதுனமே, அதை நம்ம அற்பமாக நினைக்கக்கூடாது. அன்னைக்கு அதை எழுதுனதுனால தான் இன்னைக்கு நம்ம இவ்வளவு
கவிதை எழுத முடியுது, பாட்டு எழுத முடியுது, புத்தகம் எழுத முடியுது, கடிதம் எழுத முடியுது. அதனால அது துவக்க நிலையிலே பண்ணுகிற ஜெபம். யாரோ ஒருத்தர் தகவல்களை சேகரித்து சொல்லுவாங்க. சில இடத்துல பார்த்தீங்கன்னா சில புள்ளி விவர கணக்குகளை சொல்லுவாங்க. சொல்லி என்ன செய்வாங்கன்னா, இந்த பட்டணத்தில் இவ்வளவு சபை இருக்குது, இவ்வளவு ஜனங்கள் இருக்கிறாங்க, இவ்வளவு இடங்கள்ல பிரச்சனைகள் இருக்குது, ஜாதி கலவரம் நடக்குது, இதில் கிறிஸ்தவருடைய எண்ணிக்கை இவ்வளவு, இஸ்லாமியர்களுடைய எண்ணிக்கை இவ்வளவு, இந்துக்களுடைய எண்ணிக்கை இவ்வளவு, எல்லாம் ஒரு பெரிய ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுத்து அதை நமக்கு ஒரு புஸ்தகமாக கொடுத்து அதை நம்ம ஜெபம் பண்ணிடும். நல்லது, தப்பு இல்லை, அது ஜெபம் பண்ணுறதுல எதுவுமே தப்பு இல்லை. ஆனால் நான் சொல்லுவது, கடைசி கால ஜெபத்தில் இந்த அளவோடு நீங்கள் நின்றக்கூடாது. அதுக்கு முன்னால் உள்ள காலங்களில் பார்த்தீங்கன்னா, இந்த ஆல்நைட் ப்ரேயர்லாம் வர்றதுக்கு முன்னால் நான் ஒரு பாரம்பரிய சபையை சேர்ந்தவர். நான் சின்ன குழந்தையாக இருக்கும்போதே எங்களுக்கு தூக்கிட்டு போய் 2 மாதம் 3 மாதத்துலேயே எங்கள் தண்ணியை தெளித்து ஞானஸ்தானம் கொடுத்து ஒரு சபை. அப்போல்லாம் நாங்கள் எப்படி ஜெபம் பண்ணுவோம் சபையிலன்னா, ஜெபங்களை புத்தகமாக எழுதி வச்சுருப்பாங்க. எந்த நேரத்தில் எந்த ஜெபம் பண்ணணும், இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை எதற்கு விசேஷமானது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி அந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு உண்டான சுருக்க ஜெபங்களை ஜெபம் பண்ணுவோம். அதை அந்த புஸ்தகத்தை பார்த்து வாசிச்சுட்டு நாங்கள் ஜெபம் பண்ண தான் நினைத்து கொள்ளுவோம். அதுக்காக அதுவும் தப்பு கிடையாது. ஆனால் இவைகளெல்லாம் துவக்க நிலை. நல்ல ஒரு ஆரோக்கியமான ஜெபம் எப்படி வரணும் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம ஆவியில் நிறைஞ்சு நம்ம ஜெபம் பண்ணுறோம். பல ஜெப குறிப்புகளை நமக்கு சொல்கிறாங்க. நமக்கு சில காரியங்களை சொல்லி, தேசத்தில் இப்படி நடக்குது, அப்படி நடக்குது, நியூஸ் பேப்பரில் இப்படி வந்திருக்குது, அதுக்காக ஜெபம் பண்ணுறோன்னு. நான் உங்களுக்கு ஆரோக்கியமான ஜெபத்தை செய்ய சொல்கிறேன். நீங்கள் ஒரு ஜெபக்குழு தலைவராக இருந்தால், நீங்கள் இப்போ பெற்றிருக்கிற அபிஷேகத்தை பயன்படுத்தி எதிர்வரும் நாட்களில் என்ன நடக்க போகுது, கர்த்தருக்கு என்ன ஜெபம் இப்போ அவசரமாக தேவைப்படுகிறது என்பதை நம்ம கர்த்தரிடத்தில் கேட்டு, நாங்கள் ஜெபம் பண்ண விரும்புகிறோம் ஆண்டவரே, ஆனால் இந்த காலத்தில் நாங்கள் எதுக்கு ஜெபம் பண்ணணும், எந்த ஜெபம் இப்போ அவசரமாக இருக்குது, தேவைப்படுது அப்படின்னு நீங்கள் கர்த்தரிடத்தில் கேட்கணும். கர்த்தர் இந்த நேரத்தில் ஏற்ற ஜெபம் எதுவோ அதை உங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிப்பார். அதான் முக்கியம். கர்த்தர் நம்மகிட்ட இதுக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி ஜெப குறிப்பு சொல்லுவாருங்கடா, சொல்லுவார். நீங்கள் எப்படி ஆண்டவர்கிட்ட சொல்கிறீங்க, அது மாதிரி ஆண்டவர் உங்களிடத்துல இப்போ என்ன வேண்டுமோ, எதற்காக மனிதர்களுடைய ஜெபம் அவருக்கு தேவைப்படுதோ அதை சொல்லுவார். ஒரு சின்ன உதாரணம் சொல்லவா? அதில் வேதத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, அறுப்பு மிகுதி, வேலையாட்கள் கொஞ்சம், அறுப்புக்கு எஜமான் வேலையாட்களை அனுப்பும்படிக்கு வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். யாரை பார்த்து? நம்மளை பார்த்து. கர்த்தருக்கு இப்போ ஒரு நீட் இருக்கு, ஒரு தேவை. என்ன தேவை இருக்குன்னா, அறுப்பு மிகுதியாக இருக்குது, ஆனால் வேலையாட்கள் கொஞ்சமாக இருக்குது. உடனே அவர் சொல்கிறாரு, நீங்கள் அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. அப்போ கர்த்தர் ஜெபிப்பதற்கு இன்ன காரியங்களுக்கு ஜெபம் பண்ணணுங்கிறத தம்முடைய பிள்ளைகளுக்கு உணர்த்தி காட்ட விரும்புகிறார். நான் சொன்னது ஒரு சின்ன உதாரணம் தான். இதை பற்றி பேசணும், ஒரு பெரிய செய்தியே பேசலாம். கர்த்தருக்கு என்னென்னலாம் நீட் இருக்குது, எதுக்கு ஜெபம் பண்ணணும். அப்போ கர்த்தர் தம்முடைய காரியத்தை சொல்லி உங்களை ஜெபிக்க வைக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். காரணம், உலகத்தில் மனிதர்களுக்கு வருகிற பிரச்சனைக்கு மனிதர்கள் தான் முதல்ல பரிந்து பேசணும். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார், ஆனால் நீங்க தான் ஜெபம் பண்ணணும். ஒரு தேவ தூதன் உங்களுக்காக ஜெபம் பண்ண முடியாது. ஏன்னா அது உலகத்தில் இருக்கிற காரியம். உலகத்தை தாண்டி இருக்கிற காரியத்தில் இருக்கிற பிரச்சனையை பற்றி உங்களை ஜெபம் பண்ண சொல்லி அவர் சொல்ல மாட்டார். பரலோகத்தில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது, அல்லது வேற ஒரு செவ்வாய் கிரகத்தில் எதை பற்றியும் சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு அவர் சொல்றது முழுசும் பார்த்தீங்கன்னா உலக சம்பந்தமான காரியங்கள். உலகத்தை கர்த்தர் மனிதர்களுக்கு கொடுத்ததுனால மனிதன் அதற்காக பரிந்து பேசணும். அப்படி பேசுறதுக்கு பேர் தான் ஜெபம். கர்த்தர் இப்போ இந்த உலகத்தில் ஒரு காரியத்தை செய்ய விரும்புகிறார். அதற்கு மனிதர்கள் அது பரிந்து பேசுகிற ஜெபம் அவருக்கு தேவைப்படுகிறது. அதனால தான் கர்த்தர் ஜெபத்தை விரும்புகிறார். நீங்க ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணாதான் ஒரு காரியத்தை அவர் செய்கிறார். ஒரு தேசத்தில் மனிதர்கள் எதை பற்றி கவலைப்படாமல் இருக்கும்போது கர்த்தர் அந்த காரியத்தை செய்வது கடினமாகி விடுகிறார். நீங்க ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றேன். அப்ப இந்த ஜெபம் பண்ணுகிற பொறுப்பு வேலை மனிதர்களுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அதான் பெரிய விசேஷம். தேவதூதன் ஜெபம் பண்ண முடியாது. கெத்சமனே தோட்டத்துல இயேசு ஜெபம் பண்ணின போது இரத்த துளிகள் வியர்வையா மாறி நிலத்துல விழுகுது.
அவர் கதறி ஜெபம் பண்றார், சத்தமா ஜெபம் பண்றார். கொஞ்சம் அப்பால் போய் ஜெபம் பண்றார். திரும்பி பார்க்கிறாரு, சீஷர்கள் தூங்கி கொண்டிருக்கிறாங்க. வந்து அவர்களை எழுப்பி, 1 மணி நேரமாவது என் கூட விழித்திருக்க கூடாதா? என் கூட சேர்ந்து நீங்களும் வந்து ஜெபம் பண்ணக்கூடாதா? சப்போர்ட் பண்ணி எங்களோட சேர்ந்து ஜெபம் பண்ணக்கூடாதா என்று அவர்களை அழைத்தார். அவர்களும் நித்திரை மயக்கமாய் புலம்பி, ஆண்டவரே ஜெபம் பண்றோம் சொல்லிட்டு படுத்துட்டாங்க. மறுபடியும் போய் ஜெபம் பண்ணினார். அவருடைய வியர்வை துளிகள் இரத்த துளிகளாய் மாறி வெளியே வந்தபோது அவருக்கு பணிவிடை செய்வதற்கு தேவ தூதர்கள் வந்து பணிவிடை செய்தார்கள் எழுதியிருக்கு. ஒரு 2 3 தேவ தூதர்கள் வந்து அவருக்கு அப்படியே அந்த வியர்வையெல்லாம் ஒற்றி எடுத்து அவரை ஆசுவாசப்படுத்தி பலப்படுத்தி, சில தேவ தூதர்கள் பலப்படுத்துகிற தேவ தூதர்களே இருக்கிறாங்க தெரியுமா உங்களுக்கு? தானியேல் ஒரு பெரிய தரிசனத்தை கண்டபோது அவர் சுகவீனமாய் கீழே விழுந்துடுறாரு. அந்த தரிசனத்தை டைஜஸ்ட் பண்ண முடியல, பார்க்க முடியல அந்த பவர் வல்லமைய. உடனே ஒரு அவர் நான் எலும்பில்லாதவனை போல செத்தவனை போல தரையில விழுந்தேன், ஒரு தேவதூதன் வந்து என்னை பலப்படுத்தினான் என்று வேதத்தில் எழுதியிருக்கு. அது மாதிரி இங்க இயேசு ஜெபம் பண்ணும்போது அவரை பலப்படுத்தினாங்க. நீங்க இதுல ஒரு நல்ல ஒரு காரியத்தை கவனிச்சு பார்க்கணும். சீஷர்களை ஜெபத்துக்கு துணைக்கு அழைத்தார். அவர்களும் நித்திரை மயக்கமா இருந்துட்டாங்க. தூதர்கள் இத்தனை பேர் இருக்காங்க, அவர்களை யாரையாவது என் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னாரா? ஏப்பா கொண்டாந்து தண்ணி கிண்ணியை கொடுத்துட்டு அப்படி வந்து ஒற்றி எடுக்கிறதுக்கு பேசாம முழங்கால் போடு என் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுன்னு சொன்னாரா? ஏன் சொல்லல? அவர்களும் அவ்வளவு பேர் சுத்தி நிற்கிறாங்களே. ஜெபம் என்பது மனிதர்களுக்குரியது, மனிதர்கள் தான் ஜெபம் பண்ணுவாங்க. அப்ப கர்த்தர் மனிதர்களுடைய ஜெபத்தை அவர் விரும்புகிறார். ஒரு காரியத்தை பூமியில செய்யணும், ஒரு பாதுகாப்பை கொடுக்கணும், அல்லது ஒரு காரியத்தை நன்மையை கொடுக்கணும், ஒரு தீமையை நிறுத்தணும் அப்படின்னா ஜனங்களுடைய ஜெபம் தேவைப்படுகிறது. அதனால் தானே சுவரை அடைக்கவும் திறப்பிலை நிற்கவும் ஒருவனை ஏன் தேடணும்? அவர் நினைச்சா அவரே செஞ்சிடலாமே. சில ஆட்கள் சொல்லுவாங்க, அப்படியெல்லாம் நீங்க ஜெபம் பண்ணியெல்லாம் ஒன்றும் ஆகாதுங்க, அப்படி ஜெபம் பண்றதுனாலாம் ஒன்றும் இல்லை. யார் சொன்னது உங்களுக்கு ஜெபம் பண்றதுனால தான் கர்த்தர் கிரியை செய்கிறாருன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை இல்லை, ஜெபத்தின் ரகசியம் பெரியது. அதுவும் இல்லாவிட்டால் கர்த்தர் ஜெபம் பண்ண சொல்வாரா? விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்வார் அவரு? இது யாரோ ஒரு ப்ராஃபட்டோ ஒரு தீர்க்கதரிசியோ ஒரு அப்போஸ்தலனோ எழுதின காரியம் இல்லையே. இயேசுதானே சொன்னார் ஜெபம் பண்ணுங்கன்னு. அப்ப இந்த ஜெபம் எத்தனை முக்கியமானது என்பதை நம்ம தெரிந்து கொள்ளணும். அந்த ஜெபத்துல முக்கியமான ஜெபம் என்ன அப்படின்னு கேட்டா, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது ஜெபிக்க வேண்டிய காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்தணும். கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்தி அல்லது கர்த்தர் வெளிப்படுத்தின காரியத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். இதைத்தான் வேதம் நமக்கு எதிர்பார்க்கிறது. அதுக்கு கர்த்தர் ஒரு தீர்க்க தரிசன அபிஷேகத்தை நமக்கு தருகிறார். அந்த தீர்க்க தரிசன அபிஷேகம் தீர்க்க தரிசனமும் உங்களுக்கு காண்பித்து ஜெபம் பண்ணவும் வைக்குது. இந்த இடத்துல நம்ம கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. தீர்க்க தரிசன ஆவி என்பது வேறு, தீர்க்க தரிசன ஜெப ஆவி என்பது வேறு. தீர்க்க தரிசன ஜெப ஆவி என்பது ஜெபிக்க வேண்டிய காரியங்களை மாத்திரம்தான் உங்களுக்கு காட்டுது. மற்ற ஏதாவது அங்க நடக்க போகுது, இது வரப்போகுது, அதெல்லாம் தீர்க்க தரிசிகள், அது வேற. கடைசி காலம் முழுசுமே தீர்க்க தரிசனங்களோடு இணைந்துதான் செய்யப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். சிலர் தீர்க்க தரிசனத்தை நம்ப மாட்டாங்க. அதெல்லாம் சும்மாங்க, தீர்க்க தரிசனம் எல்லாம் ஒளிந்து விட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. தீர்க்க தரிசனம் ஒளிந்து விட்டது. வேதத்துல போட்டிருக்கு, தீர்க்க தரிசனமானாலும் ஒளிந்து போம், வரங்களானாலும் ஒளிந்து போம், பாஷைகளானாலும் ஒளிந்து போம், நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போம் அப்படின்னு போட்டிருக்கு. அதுக்காக இப்போ ஒளிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் இல்லை. எப்போ ஒளியுதுன்னா, நீங்க நிறைவானை அடைந்து நித்திய ஜீவனை சுதந்திரத்து பரலோகத்துக்கு போறீங்கல்ல, அங்க இதெல்லாம் ஒன்றும் உங்களுக்கு தேவைப்படாது, ஒளிஞ்சிரும். நான் ஒரு தீர்க்கதரிசியா இருக்கிறேன் அல்லது நான் நிறைய அந்நிய பாஷை பேசுறேன் அப்படின்னா அதெல்லாம் இங்கே தான். நான் நிறைவு எனக்குள்ளே வந்து நான் பரலோகத்துக்குள்ளே போயிட்டா அங்க போய் நான் யாருக்கு தீர்க்க தரிசனம் சொல்ல போறேன்? என் ஊழியம் முடிஞ்சிருது, அவ்வளவுதான். ஆனால் அன்பு மாத்திரம் அங்கே நிலைக்கும் என்று சொல்லுகிறார். அவர் அன்பை பற்றி பேசும்போது தான் சொல்றார். நீங்க இதை வச்சுக்கிட்டு அது கொஞ்ச நாள் தான் தீர்க்க தரிசனம் வர இருக்கும், அப்புறம் ஒளிஞ்சிரும். தீர்க்க தரிசன வார்த்தைகள் இப்பொழுதெல்லாம் வருவதே இல்லை, ஒளிஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ள போகக்கூடாது. ஏன் அப்படி சொல்றேன்னா, நிறைய பேர் வந்து அப்படிதான் பேசுறாங்க. தீர்க்க தரிசனமானாலும் ஒளிந்து போன்னு போட்டிருக்கேன், வரங்களானாலும் ஒளிந்து போன்னு போட்டிருக்கேன், பாஷைகளானாலும் ஒளிந்து போன்னு போட்டிருக்கேன்,
அப்ப அதெல்லாம் ஒளிஞ்சு போச்சு. இயேசுவின் காலத்தோட முதல் நூற்றாண்டோட ஒளிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றாங்க. அது இல்லை. ஏன் அப்படின்னா இந்த கடைசி நாள் வருது பாருங்க. கடைசி நாட்கள்ல கர்த்தர் பண்ணின வாக்குத்தத்தம் என்னன்னா, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், குமாரர்களும் குமாரத்தைகளும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். அப்படின்னா அப்ப எங்க தீர்க்க தரிசனம் ஒளிஞ்சு போனா அப்ப எப்படி கடைசி காலத்துல கொடுக்கிறது? தீர்க்க தரிசனம் இப்போ ஒழியாது, ஊழியங்கள் இப்போ ஒழியாது, சபையே ஒளிஞ்சிரும். உங்களுக்கு தெரியுமா? எப்போ சபை எடுத்துக்கொள்ளப்பட்டு விட்டால் முடிஞ்சது கதை, அவ்வளவுதான். அப்புறம் பூமியில சபை இருக்காது, பரலோகத்துக்கு போயிடும். பரலோகத்துல போய் நீங்க என்ன சர்ச்சா நடத்த போறீங்க? இல்லை. பரலோகத்துல போய் நான் தீர்க்க தரிசனம் உரைக்க போறேனா? இல்லை. பரலோகத்துல போய் நான் அந்நிய பாஷை பேசி என்ன செய்ய போகிறேன்? இல்லை. அப்ப இதெல்லாம் ஒளிஞ்சிரும். இந்த அன்பு வச்சிருந்தீங்கல்ல, அந்த அன்பு, கர்த்தர் மேல வைத்திருந்த அன்பு, ஒருவரில் ஒருவர் காட்டுகிற அன்பு, அது பரலோகத்தில் நிலைக்கும். அதான் அந்த வசனத்துக்கு அர்த்தம். அதை விட்டு இது ஒளிஞ்சிருச்சு அது ஒளிஞ்சிருச்சு நீங்களே ஒளிச்சிடாதீங்க, அது தவறாய் போய்விடும். கடைசி காலத்துல தான் தீர்க்க தரிசன வரத்தின் அவசியம் ரொம்ப அத்தியாவசியம். வெளிப்படுத்தின விசேஷம் 10வது அதிகாரத்துல படிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய தேவ தூதன் இறங்கி வருகிறார். அவருடைய கையிலே திறந்திருக்கிற ஒரு புஸ்தகம் இருக்கு. யோவானிடத்துல ஆண்டவர் சொல்றார், அந்த புஸ்தகத்தை வாங்கு, அதை புசின்னு சொல்றார். அந்த புஸ்தகத்தை வாங்கி புஸ்தகத்தை சாப்பிட சொல்றார். சாப்பிட்றாரு. அந்த புஸ்தகம் வயிற்று கசப்பா இருக்கு, நாவுக்கு மதுரமா இருக்கு. வெளியே சாப்பிடும்போது நல்லா இனிப்பா இருக்குது, வயிற்றுக்குள்ள போனே கசக்குது. அந்த புஸ்தகத்தை சாப்பிட்ட உடனே ஆண்டவர் சொல்றாரு, நீ மறுபடியும் போய் தேசங்களை பற்றி, ராஜ்யங்களை பற்றி, ராஜாக்களை பற்றி தீர்க்க தரிசனம் உரை என்றார். கடைசி காலத்துல நீங்க சொன்ன மாதிரி முதல் நூற்றாண்டுல தீர்க்க தரிசனம் ஒழிஞ்சிருச்சுன்னா கடைசி காலத்துல யாருக்கு தீர்க்க தரிசனம் சொல்ல போறீங்க? அப்ப தீர்க்க தரிசனம் ஒழியவில்லை. இன்னொன்று, கடைசி காலத்துல தீர்க்க தரிசனத்தோடு இணைந்துதான் தேவ பிள்ளைகள் வாழ வேண்டி இருக்கு. அதெல்லாம் கர்த்தர் சொன்னார், மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்தைகளும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள், உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனங்களை பார்ப்பாங்க. அந்நாட்களில் என் ஊழியக்காரர்கள் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அவர்களும் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. யோவேல் 2வது அதிகாரத்துல சொல்லியிருக்கிறாங்க. நம்ம அடிக்கடி வாசித்து பிரசங்கம் பண்ண வசனம். அப்ப இது என்னது? கடைசி நாட்கள்னு சொல்லும்போது, கடைசி நாட்கள்ல தேவ பிள்ளைகளின் வாழ்க்கை முழுசுமே தீர்க்க தரிசனம் சார்ந்துதான் இருக்க வேண்டியிருக்கு. எந்த ஊழியக்காரன் ஊழியம் செஞ்சாலும் தீர்க்க தரிசனம் சார்ந்து ஊழியம் செய்ய வேண்டியிருக்கு. ஒருவன் ஜெபித்தால் தீர்க்க தரிசனம் சார்ந்து, அந்த வரம் சார்ந்து நீங்கள் செய்ய வேண்டியிருக்கு. அதனால்தான் எல்லாரும் மேலையும் அது. அப்ப கடைசி கால தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை தீர்க்க தரிசனங்களோடு இணைந்த ஒரு வாழ்க்கையா இருக்க போகுது. சொல்ற புரியுதா உங்களுக்கு? அதனாலதான் எல்லார் மேல அந்த அபிஷேகத்தை ஊற்றுவேன்னு சொல்றேன். எல்லார் மேலையும், மாம்சமான யாவர் மேலும். மாம்சமான யாவர் மேலேன்னா ரோட்ல போறவங்க வர்றவங்க எல்லாரும் மேலேயும் அப்படி ஊற்றுவேன்னு அர்த்தம் இல்லை. அந்த வார்த்தை சொல்லப்பட்ட நாட்கள்ல, யோவேலுடைய காலத்துல தீர்க்க தரிசன அபிஷேகம் அல்லது அபிஷேகம் என்பது விசேஷமாய் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியக்காரர்களுக்கு மாத்திரமே உரியது. வேற யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. ஒருவன் ஊழியக்காரனா இருக்கணும், அதுலயும் அவன் ஆசாரியனா அல்லது தீர்க்கதரிசியா இருக்கணும். அவர்களுக்குத்தான் அந்த அபிஷேகம். அவர்கள் இஸ்ரவேலராகவும் இருக்கணும். வெளி ஆட்களுக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இவர்களைத்தான் கர்த்தர் தீர்க்க தரிசன ஆவியிலே நிரப்பி இருந்தார். அந்த நாட்களிலே இதுதான் வந்து பாரம்பரியமா கடைப்பிடிக்கப்பட்டது. எல்லா இஸ்ரவேலரும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் அல்ல, எல்லா யூதர்களும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் அல்ல. அந்த நாள்ல யோவேல் சொல்றாரு, கடைசி காலத்துல ஒரு அற்புதம் நடக்கும். நீங்க எதிர்பார்க்காத, ஜீரணிக்க முடியாத ஒரு காரியம் நடக்கும். என்ன தெரியுமா? கர்த்தர் உங்களை மாத்திரம் இல்ல, மாம்சமான யாவர் மேலும், ஒருவன் தேவனுடைய பிள்ளையா இருக்குது, மாம்சத்துல இருக்கிறானே, அவங்க எல்லாரும் மேலே அந்த அபிஷேகம் ஊற்றுவாங்க. இப்ப இருக்குதே, ஒருவன் தீர்க்கதரிசியா இருந்தால்தான், ஆசாரியனா இருந்தால்தான் அபிஷேகம் இருக்க, அந்த சட்டத்தை கர்த்தர் உடைச்சு தம்முடைய பிள்ளைகள், மாம்சத்தில் இருக்கிற தம்முடைய பிள்ளைகள் எல்லார் மேலேயும் அந்த அபிஷேகத்தை ஊற்றுவார் என்பது அதனுடைய பொருள். அப்ப ஏன் அப்படி செய்யறாங்க? இடையில எப்பவுமே அப்படி செய்யலையே. ஏன் அப்படி செய்யறாங்கன்னா, இந்த கடைசி நாட்கள்ல வாழ்கிற அல்லது சபையின் காலத்துல வாழ்கிற
தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் ஆவியிலே நிரப்பப்பட வேண்டும். கடைசி காலத்துல வாழ்கிற தேவனுடைய பிள்ளைகள் தீர்க்க தரிசன ஆவியினால் நிரப்பப்படணும். கடைசி காலத்துல வாழ்கிற ஊழியம் செய்கிற தேவனுடைய பிள்ளைகள் எல்லாருமே தீர்க்க தரிசனம் சார்ந்துதான் ஊழியம் செய்யணும். தீர்க்க தரிசனம் சார்ந்துதான் வாழணும். தீர்க்க தரிசன வரத்தை சார்ந்துதான் ஜெபம் பண்ணணும். அதனாலதான் எல்லார் மேல இந்த அபிஷேகம். புதிய ஏற்பாட்டு காலத்தில் வந்த அபிஷேகத்துல எல்லாரும் தீர்க்க தரிசனம் மாத்திரம் சொல்லல, குணமாக்குனாங்க, ஆவிகளை பகுத்தறிஞ்சாங்க. அதுல ஒரு 9 வரங்கள் இருந்தது. ஆனா கடைசி காலத்துல தீர்க்க தரிசன வரம் மாத்திரம் கொண்ட பரிசுத்த ஆவியானவர் கடைசி கால தேவ ஜனங்களை நிரப்புகிறார். அந்த அபிஷேகத்தை தான் இன்றைக்கு நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். அப்ப இந்த வல்லமை நமக்கு எதற்கு கொடுக்கப்படுது? கடைசி கால வாழ்க்கை முழுவதும் கர்த்தருடைய தீர்க்க தரிசனங்கள் சார்ந்த ஒரு வாழ்க்கை. கர்த்தர் உங்களோட பேச விரும்புகிறார். கடைசி காலத்துல உங்களுக்கு ஆலோசனை கொடுக்க விரும்புகிறார். வரப்போகிற ஆபத்துகளை குறித்து எச்சரித்து சொல்ல விரும்புகிறார். இந்த இடத்துல நீங்க என்ன முடிவெடுக்கணும் என்று சொல்ல விரும்புகிறார். ஏன்னா அந்த கடைசி நாட்கள்ல சாத்தானுடைய வஞ்சகம் நல்லது மாதிரியே தெரியும். வேதம் சொல்லுதே, கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதான பெரிய அடையாளங்களை செய்வான். சில இடத்துல கவர்மெண்டே சொல்லும் நமக்கு, இது நல்லதுங்க, ரொம்ப நல்லது, இந்த சட்டத்தை நீங்கள் எல்லாரும் ஏற்க வேண்டும். ஒரு சிப்பு கண்டுபிடிச்சிருக்கிறோம், ஒரு முத்திரை, அதுதான் முத்திரைன்னு வசனம் சொல்லு. ஒரு சிப்பு கண்டுபிடிச்சிருக்கிறோம், அந்த சிப்பை நீங்க உங்களுடைய கையிலையாவது நெற்றியிலையாவது போட, ரொம்ப நல்லது. நீங்க தொலைஞ்சு போயிட்டீங்கன்னா உங்க நம்பர் அடிச்சு பார்த்தா நீங்க எங்க இருக்கீங்கன்னு காட்டிரும். இப்பெல்லாம் பாருங்க, பிள்ளைகளை கடத்துறாங்க, கிட்னாப் பண்றாங்க, எங்க பார்த்தாலும் அது அதிகமா இருக்குது. வாலிப பிள்ளைகளை கொண்டு போய் அவருடைய சரீர உடல்ல இருக்கிற உறுப்புகளை எடுத்து வியாபாரம் பண்ணிடுறாங்க, தவறான காரியங்கள் பயன்படுத்துறாங்க, குழந்தைகளை கடத்தி கொண்டு போய் செய்யறாங்க. நிறைய நடக்குது பார்த்தீங்களா? நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல எழுதி கொடுத்து கம்ப்ளைண்ட் பண்ணி அவர் ஒவ்வொரு இடமா விசாரிச்சு நாளாயிருமே, அதுக்குள்ள கூறு போட்டுருவானே பிள்ளைகளை. அதுக்கு நாங்க என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா, ஒரு சிப்பு உங்க பிள்ளைகள் எங்கே போனாலும் லொகேஷனை காமிச்சிரும். செல்போன் கையில இருந்தா தான் காமிக்கும். இது உங்களுடைய உடம்புல இருக்கிறதுனால அதை வெளியே எடுத்துலாம் வைக்க முடியாது. எங்க இருந்தாலும் ஓ நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லுவோம். அப்ப யாராவது ஒருத்தர் வேத வசனத்தை எடுத்து காமிச்சு வெளிப்படுத்தும் விசேஷம் 13வது அதிகாரத்துல இந்த சிப்பு போடக்கூடாது அப்படின்னு வசனத்துல போட்டிருக்கே முத்திரை அப்படின்னு சொன்னா, உடனே நம்ம சப்போர்ட் பண்ணிட்டு என்ன செய்வோம்னா, இல்லை அதெல்லாம் சரியா தான் போட்டிருக்கு, அந்த இடத்துல சொல்லுது முத்திரைன்னு போட்டிருக்குங்க, இது சிப்பு, இது வேறன்னு சொல்லி வியாக்கியானம் பேசுவீர்கள். அப்ப இதுல எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா, இது நல்லதா நல்லது இல்லையா, இதை பற்றி வேதம் என்ன சொல்லு நமக்கு தெரியாது இல்ல. அப்போ ஒவ்வொரு காரியம் வரும்போது கர்த்தருடைய இந்த தீர்க்க தரிசன ஆவியானவர் அவைகளை அடையாளம் காண்பித்து விடுவார். ப்ராஃபட்டிக் 90 அதுக்குதான் தேவை. ஒரு காரியம் நடந்த உடனே ஜனங்கள் ஆகா ஓகோன்னு சொல்லிடுவாங்க. உடனே ஒரு அந்தி கிறிஸ்து உலகத்துக்கு நான் சமாதானத்தை தரப்போறேன், பாருங்க எல்லாரும் என்னை ஆதரவு செய்யுங்கள் அப்படின்னு சொன்னா, அடையப்பா எவ்வளவு பெரிய வல்லமை உள்ள ஆள் எழுப்பிட்டார் பார்த்தீங்களா, கர்த்தர் எழுப்பின மனிதன் அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம வஞ்சிக்கப்பட்டு போய்விடுவோம். அந்தி கிறிஸ்து வரும்போது என்ன பிசாசு மாதிரியா வருவான்? அவன் வஞ்சிக்கிறவன், ஏமாற்றுகிறவன், பொய்யான சமாதானத்தை கொடுக்கிறவன், நாடுகளுக்குள்ளே பரஸ்பரம் நல்லுறவை ஏற்படுத்தி உலக அரசாங்கத்தை ஸ்தாபிக்கிறவன். பைபிள் படிக்காதவனுக்கோ கர்த்தருடைய ஆவியினால் நடத்தப்படாதவர்களுக்கோ நல்லது மாதிரியே தெரியும். இவன் 10 பேருக்கு சொல்லுவான், நீங்க அதெல்லாம் நம்பாதீங்க, இவர் நல்லது செய்யத்தான் வந்திருக்கிறாரு, இவர் ஒரு பெரிய உலகத்துல ஒரு பெரிய புரட்சியை கொண்டு வருகிற ஒரு உலக வல்லரசு தலைவர் அவரு, அப்படியாக்குன்னு அந்தி கிறிஸ்துவை சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்தி கிறிஸ்து முதல்ல கெட்டவன் மாதிரி வரமாட்டானே, நல்லது செய்யற மாதிரி, உலகத்துக்கு நல்ல காரியங்களை சொல்ற மாதிரி அப்படித்தான் வருவான். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, அது வஞ்சிக்கிற காலம். கிறிஸ்து இங்கே இருக்கிறாரு, அங்கே இருக்கிறாரு, இங்கே அற்புதம் நடக்குது, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்கதான வானத்திலிருந்து நெருப்பு கூட இறங்குதுன்னு சொல்லுவாங்க. அது நல்லதா கெட்டதான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அதை காண்பித்து கொடுக்கத்தான் இந்த தீர்க்க தரிசன ஆவி. இந்த ஆவியானவர் முதலே உங்களுக்கு சொல்லிடுவார், ஒரு புது அலை வரப்போகுது, ஒரு ஆளை ப்ரொஜெக்ட் பண்ண போறாங்க, இவர்தான் ஒரு பெரிய தலைவர்னு சொல்ல போறாங்க, கவனம், வேதத்துல போட்டிருக்கு பாருங்க, வெள்ளை குதிரையில வர்றவன் அதுதான் இது அப்படின்னு ஆவியானவர் நமக்கு அலாரம் அடிச்சிருவார். அது இல்லாம இந்த மொட்டையா சும்மா பைபிள் படிக்கிறவங்க,
அறகுறையா வேதம் படிக்கிறவங்க, அபிஷேகத்துக்கு இடம் கொடுக்காதவங்க, இவர்கள் தான் எளிதிலே வஞ்சிக்கப்பட்டு போயிடும். ஆகவேதான் உங்க வாழ்க்கை குழந்தைகளாக இருந்தாலும், வாலிபர்களாக இருந்தாலும், வயதானவர்களாக இருந்தாலும், எந்த ஊழியக்காரராக இருந்தாலும், கடைசி காலத்தில் இருக்கிற நீங்க தீர்க்க தரிசனத்தோட இணைந்த வாழ்க்கை வாழணும். தீர்க்க தரிசன வரத்தோட இணைந்த ஒரு வாழ்க்கை வாழணும். நீங்கள் தீர்க்க தரிசிகள் அல்ல, அவங்க தனி கேட்டகரி. நீங்கள் தீர்க்க தரிசன வரமுடையவர்கள். ஜெபம் பண்ணீங்கன்னா தீர்க்க தரிசனம் வேணும். சபை நடத்துனீங்கன்னா தீர்க்க தரிசனம் வேணும். உங்கள் அன்றாட கிறிஸ்தவ வாழ்க்கை நடத்தணும்னாலே உங்களுக்கு தீர்க்க தரிசன வரம் வேணும். அதை கருத்தில் கொண்டுதான் கர்த்தர் கடைசி நாட்கள்ல ரொம்ப கட்டுப்பாடா வச்சிருந்து இன்னாருக்கு மாத்திரம்தான் இந்த அபிஷேகம், இந்த வரம் வச்சிருந்தத பொதுவாக்கி எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கும் குழந்தை முதற்கொண்டு கொடுக்கணும் அப்படின்னு கர்த்தர் நமக்கு நியமித்திருக்கிறார். இப்ப நீங்க பெற்றுக்கொண்ட அந்த அபிஷேகம் தீர்க்க தரிசன ஜெப அபிஷேகம். இது நீங்கள் ஜெபிக்கும் போது நீங்க காத்திருக்கணும். ஆவியானவர் எப்பவுமே என்னன்னா இடம் கொடுத்தா தான் கிரியை செய்வார். ஆவியானவருக்கு நீங்க இடம் கொடுக்காம நீங்களா போனோம், முழங்கால் போட்டோம், ஒரு 4 வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ணோம், அதோட கூட ஆமேன் போட்டுட்டு வந்துட்டோம்னா கர்த்தர் கிரியை செய்ய மாட்டார். முதல்ல அவருக்கு இடம் கொடுக்கணும். ஆண்டவரே, நான் ஜெபிக்க வந்துட்டேன், முழங்கால் போட்டேன், என்ன ஜெபம் பண்ணணும், இப்ப என்ன தேவைப்படுகிறது, உமக்கு எந்த காரியத்திற்காக என்னுடைய ஜெபம் தேவைப்படுது, எனக்கு அதை சொல்லுங்க அப்படின்னு கேட்கணும். இது நான் ஜெபம் பண்ற ஸ்டைலு, உங்களுக்கு சொல்லி தருகிறேன். நான் இப்படித்தான் ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவர்கிட்ட போகும்போது நான் எந்த குறிப்பெல்லாம் எடுத்துட்டு போக மாட்டேன். இன்னும் எனக்கு என்ன வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் நான் அதிகமாக ஜெபம் பண்ணதே கிடையாது. ஆண்டவர்கிட்ட போன உடனே ஆண்டவர்கிட்ட முழங்கால் படிட்டு முதல்ல ஆண்டவர்கிட்ட கொஞ்சம் நேரம் காத்திருந்து நல்லா ஆவியில நிறைஞ்சு ஆண்டவர் சொல்லி, இந்த வந்திருக்கேன் ஆண்டவரே, நான் ஜெபம் பண்ண விரும்புகிறேன். எதுக்கு ஜெபம் பண்ணணும்? எது ஒரு அவசர தேவை இருக்குது, அதுக்கு ஜெபம் பண்ணணும். எதுக்கு ஜெபம் பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது முதல்ல கொஞ்ச நாள் ஒன்றும் தெரியாது உங்களுக்கு. சில தினங்கள் அப்படி தெரியலைன்னா கொஞ்ச நேரம் காத்திருந்துட்டு நீங்க வழக்கமா செய்யற ஜெபமோ அல்லது உங்களுக்கு இப்ப எதுல ஜெபம் பண்ணும் பாரம் இருக்கோ அதுக்கு நீங்க ஜெபம் பண்ணுங்க. நான் அப்படி காத்திருக்க ஆரம்பிக்கிற சமயங்கள்ல தான் என் கண்கள் திறந்து தரிசனங்கள் பார்த்திருக்கிறேன். கர்த்தர் பல காரியங்களை வெளிப்படுத்தி காமிச்சு, ஒரு கொள்ளை நோய் வரப்போகுது, அதுக்காக ஜெபம் பண்ணணும், நிறைய ஜனங்கள் ஜெபம் பண்ணா அவருடைய அழிவை, அதனால வரக்கூடிய பாதிப்பை நான் தடுத்து நிறுத்துவேன் அப்படின்னு கர்த்தர் அப்பதான் காமிக்கிறார். கர்த்தர் காமிக்கும் போது அது தரிசனமா தெரியுது. நான் அவைகளுக்கு ஜெபிக்க இன்னும் நிறைய காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். வெளிப்படுத்தி காமிச்சு இது எங்கிருந்து ஆரம்பிக்கும், எங்கிருந்து வரும். ஆண்டவரே, நீங்க ஒரு கொள்ளை நோய் வரும்னு சொல்லிட்டீங்க, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், கொள்ளை நோய் வரும்னு சொல்லிட்டீங்க, எங்கிருந்து வரும், நாங்க எந்த இடத்த குறி வச்சு நான் ஜெபம் பண்ணணும். உடனே கர்த்தர் இந்த ஒரு தேசத்துல, இந்த ஒரு சின்ன கிராமத்திலிருந்து அது புறப்பட போகுது. இப்படித்தான் கொரோனாவை பற்றின காரியத்தை கர்த்தர் அதை வருவதற்கு சில வருடங்களுக்கு முன்பாகவே அதை அப்படியே படம் மாதிரி வெளிப்படுத்தி காண்பித்தார். இதுக்காக ஜெபம் பண்ணுன்னு சொன்னார். அப்ப தேவனுடைய பாதத்துல நம்ம காத்திருக்கும் போது அவர் உங்களுக்கு முதல்ல என்ன சொல்றாருன்னு கேளுங்க. நீங்க இந்த அபிஷேகம் பெற்றுட்டீங்கல்ல, இன்னைக்கு நைட்டே நீங்க உங்க ஜெப நேரத்துல ஆரம்பிச்சிருங்களேன். போய் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, உங்க பேரை சொல்லி நான் வந்திருக்கேன், ஜெபம் பண்ண விரும்புகிறேன், ஏன்னா நான் கொஞ்சம் நேரம் காத்திருந்து ஜெபம் பண்ண விரும்புகிறேன். இப்போ உங்களுக்கு என்ன காரியத்துக்கு நான் ஜெபம் பண்ணணும், இப்போ அவசர தேவை என்ன இருக்குது, ஏதோ ஒரு பெரிய ஒரு காரியம், பெரிய ஒரு ஆபத்து வரப்போகுதுன்னு இருக்கும்போது நான் உட்கார்ந்து சும்மா சின்ன காரியத்துக்கு என்னுடைய நேரத்தை செலவழித்து வேண்டாத காரியத்துக்கு ஜெபம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. நீங்க சொல்லுங்க, நான் எதுக்கு ஜெபம் பண்ணணும். கர்த்தர் ஒருவேளை முதல் நாள்லே பேசலைன்னா கூட பொறுமையா காத்துருங்க, திடீர்னு கர்த்தர் பேசுவார். நீங்க உண்மையிலேயே தான் கேட்குறீங்க, உண்மையில தான் ஜெபம் பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னோடனே கர்த்தர் உங்களிடத்துல பேசுவார், சில காரியங்களை வெளிப்படுத்துவார். அதுக்கப்புறம் நீங்க என்ன செய்யுங்கன்னா, அதை குறித்த காரியங்களை விளக்கமா கேளுங்க. ஒரு தீர்க்க தரிசனத்தை கர்த்தர் ஒரு வெளிப்பாட்டை கொடுத்தால் அதனுடைய அர்த்தத்தை முழுசா விளங்கி கொள்ளணும். நான் பல இடங்கள்ல கூட்டங்கள் நடத்தப்படும் போது நான் போய் கூட்டத்தில் பேசிட்டு இருப்பேன். கர்த்தர் சில நேரத்தில் கடைசி ஜெப நேரத்தில் சில காரியங்களை வெளிப்படுத்தி காண்பிப்பார். வெளிப்படுத்தி காமிச்சா அங்க ஜனங்கள் வேற கூட்டமா இருக்கிறாங்க.
நான் முழுசா என் ஜெபத்துல அப்படியே ஈடுபட்டு மயக்கமாயிர முடியாது. அப்ப யார் அதை நடத்துவது? நான் அதையும் பார்த்து இதையும் பார்த்துக்கிட்டு இருக்கணும். கர்த்தர் சொல்றதை சொல்லணும். நான் அதை பார்க்கும்போதே எனக்கு புரிஞ்சிடும், இன்னைக்கு கர்த்தர் ஏதோ ஒரு காரியம் சொல்ல வர்றாரு, ஜனங்களுக்கு இதை பேசி கொண்டிருக்கிறார். கூட்டம் முடிஞ்ச உடனே நீங்க கவனிச்சு பார்த்தா நான் நிற்க மாட்டேன் அந்த இடத்துல. உடனே போய் கர்த்தர் பாதி அங்க பேசினாரே அதோடைய விவரம் என்ன, உடனே போய் முழங்கால் போட்டு என் அறையிலே முழங்கால் படிக்கிட்டு, அல்லது அன்று இரவிலே முழங்கால் படிக்கிட்டு, ஆண்டவர் இன்னைக்கு நீங்க பேசுனீங்களே அந்த காரியத்தினுடைய உள்ளும் புறமுமான காரியங்கள் என்ன அப்படின்னு அதுல நிறைய விஷயங்களை அவரிடத்துல கேட்டு அதுக்காக ஜெபம் பண்றேன். எந்த ஒரு தீர்க்க தரிசனத்துக்குமே நீங்க ரியாக்ட் பண்ணலன்னு வச்சுங்களேன், கர்த்தர் தொடர்ந்து பேச மாட்டார். நான் ஒரு பெரிய காரியம் இப்படி வருது, ஓ அப்படியா அப்படின்னு சொன்னா பேச மாட்டார். நான் உங்ககிட்ட ஒரு காரியம் சொல்றேன்னு வச்சுக்கோங்க, பிரதர் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும், நீங்க உங்களுடைய போக்குல வரத்துல அல்லது உங்க ஆபீஸ்ல கவனமா, ஓ அப்படியா அப்படின்னு சொன்னா அப்புறம் பேசுவேன்னா பேச மாட்டேன். அப்படியா பிரதர் நீங்க என்ன உணர்ந்தீங்க, என்ன சொல்ல வர்றீங்க, தெளிவா சொல்லுங்களேன். மறுபடியும் நீங்க அந்த நான் சொல்ற விஷயத்துல ஆர்வம் காட்டினால்தான் நான் தொடர்ந்து பேசுவேன். கர்த்தரும் அப்படித்தான், அவர் சொன்ன உடனே நீங்க கேட்கணும். அப்ப தேவனிடத்திலே நம்ம போய் ஜெபம் பண்ணும்போது தீர்க்க தரிசன ஜெபம், அதிலே கர்த்தர் நம்மிடத்தில் பேசுவார். எதுக்கு? ஜெபம் பண்ண வேண்டிய காரியங்களை பற்றி மாத்திரம் பேசுவதுதான் தீர்க்க தரிசன ஜெப அபிஷேகம். இந்த அபிஷேகம் கடைசி நாட்கள்ல நமக்கு அத்தியாவசியமான ஒரு தேவையா இருக்கிறது. அப்ப இதுல பாருங்க, தீர்க்க தரிசனங்கள் என்றால் வரும் காரியங்களை சொல்லி எச்சரிக்கிற தீர்க்க தரிசனம்னு ஒரு வகை இருக்கு. அவங்க ஜெபம் பண்ணணும்லாம் கர்த்தர் கேட்க மாட்டாரு, ஆனா ஜெபம் பண்ணுவாங்க சிலர். அவங்களுக்கு வேலை என்னன்னா எச்சரிப்பது தான். அவங்க ஏன் ஜெபம் பண்ணலன்னு கர்த்தர் கேட்க மாட்டார். ஆனால் அவர்கள் ஜெபம் பண்ணா அது ஒரு எக்ஸ்ட்ரா வேலை. யோனாவை நான் உதாரணமா சொன்னேன் நேற்றைய தினத்திலே. யோனாவுக்கு வேலை தீர்க்க தரிசனம் சொல்லி எச்சரிக்கிறது. ஆனா தீர்க்க தரிசன ஜெப அபிஷேகம் பெற்றவர்களுக்கு தீர்க்க தரிசனத்தை கர்த்தர் வெளிப்படுத்தினால் நீங்கள் கண்டிப்பா ஜெபிக்கணும். அதுதான் உங்களுடைய வேலை. அப்ப இதுல பாருங்களேன், தீர்க்க தரிசனங்களில் வரும் காரியங்களை சொல்லி எச்சரிக்கிற தீர்க்க தரிசனங்கள் இருக்கு. ரெண்டாவது, வரும் காரியங்களை சொல்லி ஜனங்களை ஆயத்தப்படுத்தும் தீர்க்க தரிசனங்கள் இருக்கு. ஒரு தீர்க்க தரிசனத்தை கர்த்தர் வெளிப்படுத்தினா அதுல என்ன நோக்கம் இருக்குன்னா, ஒண்ணு போய் எச்சரித்து சொல்லிடணும். ரெண்டாவது, அந்த தீர்க்க தரிசனத்தை மனசுல வச்சுக்கிட்டு ஜனங்களை அதை சொல்லி ஆயத்தப்படுத்தணும். இப்படி ஒரு ஆபத்து வருது, கவனமா இருந்துக்குங்க, ஜெபத்தை கூட்டுங்க, சபைக்கு போறதை விட்டுறாதீங்க, பைபிள் படிங்க, கர்த்தரிடத்துல காத்துருங்க, நல்ல உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு அவங்கள ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஆயத்தப்படுத்துகிற காரியங்களை சொல்லுவது ஒரு. மூணாவது, அந்த தீர்க்க தரிசனத்துல கட்டளைகள் ஏதாவது இருந்தால், என் ஜனமே நீ இதை செய் அப்படின்னு கர்த்தர் கட்டளையிட்டு இருந்தா அந்த கட்டளைகளை சொல்லி அவர்களை அதற்காக செய்ய வைக்கிறது இந்த கட்டளையை. இதெல்லாம் தாண்டி என்று பல நோக்கங்கள் தீர்க்க தரிசனத்துக்கு இருந்தாலும், தீர்க்க தரிசன ஜெப ஆவியை பெற்றவர்களை பொறுத்த அளவில் கர்த்தர் ஒரு தீர்க்க தரிசனத்தை காமிச்சா அதனுடைய நோக்கமே நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்றுதான். மற்ற தீர்க்க தரிசனங்கள் இருந்தா கூட நீங்க ஜெபிப்பது நல்லது. அதற்காக எனக்கு வெறும் எச்சரிக்கிற தீர்க்க தரிசனம் தான், நான்லாம் தலையை கூட தாழ்த்த மாட்டேன், ஜெபிக்க மாட்டேன், அழிந்தாய் நாசமானாய் சொல்லிட்டு போயிடுவேன் அப்படிங்கிறது இல்லை. நீங்க அதுக்கும் நீங்க ஜெபம் பண்ணா அந்த வரங்கள் இன்னும் உங்களுக்கு ஷார்ப்பா பயன்படுத்தப்படும். அப்ப இதுல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள், இந்த நீங்க இப்ப பெற்றுக்கொண்ட அபிஷேகம் இருக்கு பாருங்க, தீர்க்க தரிசன ஜெப ஆவி, ப்ராஃபட்டிக் பிரேயர். அப்ப உங்களுக்கு காட்டுற கர்த்தர் ஒரு காட்சியை காண்பிப்பார், ஜெபத்திலே காட்டுவார், அல்லது ஒருவேளை நீங்க சொப்பனத்துல கூட பார்க்கலாம். அது ஜெபம் பண்ணுவதற்காக. அதுல எதை இதெல்லாம் கர்த்தர் வெளிப்படுத்துகிறார் அப்படின்னா, ஜெபிக்கப்பட வேண்டிய காரியங்களின் முக்கியத்துவத்தை கர்த்தர் வெளிப்படுத்துவார். முடிஞ்சா நீங்க நோட்ஸ் மாதிரி கூட எழுதிக்குங்க. இப்போ உடனே போய் புஸ்தகத்தை தேடணும் அவசியம் இல்லை, யூடியூப்லான்னு இருக்கு, எங்கேயும் ஓடி போயிடாது. முதல்ல கேட்டுக்கங்க, அப்புறம் இதெல்லாம் நீங்க ஒரு குறிப்பெடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். முதல்ல உங்களுக்கு வெளிப்படுத்துகிற காரியத்துல ஜெபிக்கப்பட வேண்டிய காரியங்களின் முக்கியத்துவம் என்ன. கர்த்தர் ஒரு காரியத்தை வெளிப்படுத்துறார், உங்களுக்கு என்ன கேள்வி வரணும்னா, இதுக்கு ஏன் ஆண்டவரே நாங்கள் ஜெபம் பண்ணணும், இதுல ஜெபம் பண்ணலன்னா என்ன நடக்கும்,
அப்ப கர்த்தர் அந்த காரியத்தினுடைய முக்கியத்துவத்தை வெளிப்படுத்துவார். இதுக்கு நீ ஜெபம் பண்ணா நாட்கள் குறைக்கப்படும், அல்லது சேதம் குறைக்கப்படும், அல்லது நீங்க இவ்வளவு காரியத்துக்காக நீங்க ஜெபம் பண்ணா அந்த காரியமே வராம போயிடும். யோனா காலத்துல நினிவேல சொன்னது நடக்கல, அது மாதிரி அது நடக்காமலே போயிடும். அப்ப அந்த ஜெபிக்கப்பட வேண்டிய நீங்க சொன்னீங்களே இதுக்காக ஜெபம் பண்ணணும்னு ஒரு காரியத்தை காட்டினீங்களே, நாங்க ஜெபம் பண்ணணும்னு வச்சுங்களேன், அதனால நீங்க என்ன செய்யறதுக்கு காத்திருக்கீங்க? நிறுத்துவீங்களா, அல்லது அதனுடைய வேகத்தை குறைப்பீங்களா, சேதத்தை குறைப்பீங்களா, நாட்களை குறைப்பீங்க? இந்த கேள்வியெல்லாம் கேட்கணும் அவர்கிட்ட. அப்பதான் கர்த்தர் சொல்லும்போது அதை நீங்கள் விளங்கி கொண்டு அதை ஜெபிக்க வேண்டியதனுடைய அவசியம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். அப்ப இதுக்காக இந்த கேள்வி கேட்கணும். ரெண்டாவது, ஜெபிக்கப்பட வேண்டிய காலத்தை அது வெளிப்படுத்துகிறது. கர்த்தர் வெளிப்படுத்துறது எப்ப ஜெபம் பண்ணணும், எங்களுக்கு டைம் இருக்கும் போதா, எப்ப ஜெபம் பண்ணணும், இந்த நீங்க காமிச்ச இந்த காரியம் எப்ப நிறைவேற போகுது. நம்மில் அநேகம் பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், ஒரு தீர்க்க தரிசனத்தை கர்த்தர் வெளிப்படுத்தினால் இந்த நாளைக்குள்ளே நடந்துரும், அல்லது இந்த மாசத்துக்குள்ள நடந்துரும். அப்படிலாம் கிடையாது. ஒரு தீர்க்க தரிசனத்தை கர்த்தர் எவ்வளவு முன்னால கூட வெளிப்படுத்தலாம். ஆனால் அது எப்போ அதற்கு பிரதானமா ஜெபிக்க வேண்டிய காலம் எது அப்படின்னு நமக்கு தெரியணும். பாருங்கள், அந்தி கிறிஸ்து வந்து உலகத்தை பிடிச்சு ஆளுமை செய்து எல்லாருடைய கைகளிலும் முத்திரையை தரிப்பித்து, வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் அது சொல்லியிருக்கு. அது எப்ப நடக்க போகுது தெரியுமா? சொல்லி 2000 வருஷம் ஆச்சு. 2000 வருஷத்துக்கு முன்னாலே இந்த காரியம் வெளிப்படுத்தப்பட்டு விட்டது. இப்பதான் அந்த சிப்பு பதிக்கிறத பத்தி, முத்திரையிடுறத பத்தி, நெத்திலையும் கையிலையும் போடுறத பத்தி இப்பதான் உலகத்துல விஞ்ஞானிகள் பேசி கொண்டிருக்கிறாங்க. அப்ப சொன்ன உடனே அது நடக்கல. அதனாலதான் அந்த வெளிப்படுத்துற விசேஷம் வந்த போது கூட அப்ப ஜனங்களை யாரையும் இந்த முத்திரை வராம இருக்க ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்ல யாரையும் அவங்கள துரிதப்படுத்தல. அப்ப எப்ப இது ஜெபம் பண்ணணும், இது எப்ப நடக்க போகிற காரியம் அப்படின்னு ஜெபிக்கப்பட வேண்டிய காலத்தை அது உங்களுக்கு வெளிப்படுத்துகிறது. அப்ப ஆண்டவர்கிட்ட கேட்கணும், இப்ப எங்களோட ஒரு காரியத்தை பேசியிருக்கீங்களே, இது எப்ப நடக்கும், எவ்வளவு காலம் நடக்கும், இது நாங்க எப்ப இருந்து இதுக்காக தீவிரமா ஜெபம் பண்ணணும் அப்படிங்கிற காலத்தையும் நீங்கள் கர்த்தரிடத்துல கேட்கணும். மூன்றாவது, ஜெபிக்கப்பட வேண்டிய காரியத்தை குறித்த தேவனுடைய மனநிலை என்ன? ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்றாருன்னா அவர் என்ன யோசிச்சு சொல்றாரு அப்படிங்கிறது என்ன, அவர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாரு, இதுல நம்ம ஜெபிப்பதன் மூலம் அவர் என்ன விரும்புகிறார், மனநிலை என்ன, அந்த காரியத்தை வெளிப்படுத்தி கோபத்தோட எல்லாத்தையும் முடிச்சிடணும்னு கர்த்தர் சொல்றாரா, அவருக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கணும்னு சொல்றாரா, அல்லது அவர்கள் வந்து கேட்டா தப்பிக்கிறதுக்கு அவர்களுக்கு சில ஆலோசனை சொல்லலாம், அதுக்காக ஒரு காரியத்தை வெளிப்படுத்துறாரா, அவருடைய மனநிலை என்ன என்பதை நம்ம தெரிஞ்சுக்கணும். சில வெளிப்பாடுகளை கர்த்தர் சொன்னாலும் நீங்க ஜெபிச்சா கூட அது நடந்துரும். அப்ப கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்ல ஆரம்பிச்சா அவர் சொல்ற விஷயத்தை குறித்து அவருடைய மனநிலை என்ன கேட்கணும். ஆண்டவர் கோபமா சொல்றீங்களா, அல்லது இதுல ஏதாவது தப்பிப்பதற்கு போக்கு வச்சிருக்கீங்களா, இதை சொல்லுவதன் மூலம் அவர்களை காப்பாற்றுவதற்கு ஏதாவது திட்டம் இருக்குதா, நீங்க உங்களுடைய மனநிலை என்ன அப்படிங்கிறதையும் நம்ம தேவனிடத்துல கேட்கணும். கேட்கலன்னா கூட இந்த அபிஷேகம் உங்களுக்கு அதை வெளிப்படுத்தி விடும், கர்த்தர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னு. அடுத்த காரியம் பாருங்களேன், ஜெபிக்கப்படாவிட்டால், ஒருவேளை குறிப்பிட்ட அளவில் குறிப்பிட்ட ஜனங்கள் அந்த அளவு ஜெபம் வந்து பண்ணலைன்னா என்ன நடக்கும்? ஜெபிச்சா என்ன நடக்கும், ஜெபிக்கலன்னா என்ன நடக்கும்? கேட்கணும் ஆண்டவர்கிட்ட. ஒரு காரியம் நீங்க சொல்றீங்க, ஆண்டவரே நாங்க ஜெபிக்கலன்னா என்ன நடக்கும்? அப்ப இதை தெரிஞ்சுக்கிட்டா நம்ம என்ன செய்வோம், ஜெபிக்க வேண்டிய ஆட்களை அவர்களை துரிதப்படுத்தவும், உங்களுக்கு கர்த்தர் வெளிப்படுத்திட்டாரு, உங்களுக்கு தெரிந்த மற்றவரிடத்துல இதை சொல்லி கர்த்தர் இப்படி பேசியிருக்கிறார், நீங்க ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்கன்னு அதோடைய வேகத்தை நம்ம கூட்ட முடியும். அப்ப ஜெபிக்காவிட்டால் என்ன நடக்கும், பயங்கரம் என்ன? நினிவேல கர்த்தர் காரியத்தை வெளிப்படுத்தினார், அவங்க ஜெபிச்சாங்க, நின்றுச்சு. ஜெபிக்காவிட்டால் என்ன நடக்கும்? நினிவே கவிழ்க்கப்பட்டு போம், அரசாங்கம் கவிழ்க்கப்பட்டுரும், ஜனங்கள் சிதறி ஓடிடுவாங்க, அந்த தேசமே இல்லாம போயிடும். நிறைய காரியத்தை சொல்லி கர்த்தர் யோனாட்ட சொல்லி அனுப்புறாரு. ஜெபிக்கலன்னா இதெல்லாம் நடக்கும்.
அப்ப நீங்க சொல்றீங்களே, இப்ப எனக்கு ஒரு காட்சியை காமிச்சீங்க, ஆண்டவரை இதுக்கு நான் ஜெபம் பண்ணல, அல்லது குறிப்பிட்ட அளவுல ஜனங்கள் ஜெபிக்க வைக்கல, நானு அவங்களுக்கு போய் சொல்லல அப்படின்னா என்ன நடக்கும்? அதை கேட்டு அதை சொல்லி ஜனங்களை எச்சரிக்கணும். நீங்க மாத்திர இப்ப ஜெபிக்காம விட்டீங்க, தேசத்துக்கு அவ்வளவுதான். இனி அதை காப்பாற்ற முடியாது. தேசத்துல மறுபடியும் பொல்லாதவர்கள் தலை தூக்கிடுவாங்க. மறுபடியும் அதை திருப்பி கொண்டு வர முடியாது. ஜெபிக்கணும். அப்படிங்கிற ஜெபிக்கலன்னா என்ன நடக்குங்கிறத ஜனங்களுக்கு சொல்லி எச்சரிக்கணும்னா முதல்ல உங்களுக்கு தெரியணும் அது. அப்ப ஆண்டவர்கிட்ட அதை கேட்கத்தான் இந்த அபிஷேகம். கடைசி காரியத்தை பாருங்களேன். ஜெபம் பண்ணும்போதே இந்த தீர்க்க தரிசனாவே உள்ள இருந்தா ஜெபம் கேட்கப்பட்டதா கேட்கப்படவில்லையான்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஜெபம் பண்ணும்போதே இந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு விட்டார்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும். இல்லட்டினா இன்னும் கர்த்தர் கேட்கல, உங்களுக்குள்ள தெரியும். சும்மா ஜெபம் பண்றவங்களுக்கு தெரியாதா? அதுதான் அதுல முக்கியம். நாங்க நல்லா கண்ணீர் சிந்தி மூக்கு சிந்தி நாங்க ஜெபம் பண்ணிட்டாங்க, கர்த்தர் கேட்டாருன்னு நினைச்சிட்டு போயிட்டு இருப்பான். கர்த்தர் ஏதோ ஒரு காரணத்தினால இவர்கள் தகுதியற்றவர்களா இருந்தாங்கன்னோ, அல்லது இவங்க பண்ண ஜெபம் மாய்மாலமான ஜெபம்னோ, வெறும் சத்தம்தான் இருந்தது, பாரம் இல்லாத ஏதோ ஒரு காரணத்துல ரிஜெக்ட் பண்ணிட்டாருனாலும் இவங்களுக்கு தெரியாது. ஆனா இந்த தீர்க்க தரிசன ஆவி உங்களுக்குள்ள இருந்தா நீங்க பண்ண ஜெபம் போதுமானது, கர்த்தர் கேட்டு விட்டார் அப்படின்னு உங்க இருதயத்துல கர்த்தர் அதை வெளிப்படுத்தி காமிப்பார். தான் ஆச்சரியம். அப்படி வெளிப்படுத்தல வச்சுங்களேன், மறுபடியும் ஜெபிக்கணும், அடுத்த நாளும் ஜெபிக்கணும். வேதத்துல இதற்கு ஒரு உதாரணம் பாருங்க. அன்னாள் சாமுவேலுடைய தாயார் அம்மா, அவங்களுக்கு குழந்தை இல்லை. அவருடைய கணவர் எல்கானா அப்படிங்கிறவர் போய் அவர் குழந்தை இல்லை, இந்த அம்மா அழுகிறாங்க, என்னை எல்லாரும் அற்பமா நினைக்கிறாங்களே அப்படின்னு கடவுளிடத்துல போய் ஜெபம் பண்ணலான்னு சொல்லி நேரா தேவாலயத்துக்கு வந்து முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணிட்டு வேதம் சொல்லுது, அதற்கப்புறம் அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை. ஜெபம் பண்ணிட்டான், தன் இருதயத்தில் உள்ளதெல்லாம் போட்டு. ஏலி பார்க்கிறார் அங்க, இந்த அம்மாவுடைய வாய் அசையுது, சத்தமோ கேட்கப்படலை, மன வியாகுலத்தோடு ஜெபம் பண்றாங்க. இவர் நினைச்சார், ஒருவேளை இந்த அம்மா குடிச்சு இடிச்சிட்டு உட்கார்ந்துருக்கோன்னு சொல்லி. ஏன் இப்படி உட்கார்ந்து ஜெபம் பண்ற? என் வியாகுலம் உனக்கு தெரியுமா? என் வியாகுலத்தை எல்லாம் அவருடைய சமூகத்திலே ஊற்றி விட்டேன் என்றாள். அதற்கு பிறகு அவள் துக்கமுகமா இருக்கல. ஏன் துக்கமுகமா இருக்கல? அந்த அம்மாவுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு, என் ஜெபம் கேட்கப்பட்டது. அவங்க காலத்துல எப்படி தெரிஞ்சா, தேவனுடைய ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிற உங்களுக்கு எப்படி தெரியாம போகும்? என் ஜெபம் கேட்கப்பட்டது. எத்தனை பேர் தங்கள் ஜெபம் கேட்கப்படவில்லை என்ற நிலையிலே ஜெபத்தை முடிச்சு போயிருக்காங்க தெரியுமா? நிறைய பேர் அப்படித்தான். அவருடைய அனுபவம், இந்த ஜெபம் கேட்கப்பட்டதா கேட்கப்படலையா அவங்களுக்கு தெரியாது. அவர்கள் நாம ஜெபம் பண்ண சொன்னாங்க, ஜெபம் பண்ணிட்டோம். ஆனால் கர்த்தருடைய வேதம் சொல்லுது, நீங்கள் ஜெபிக்கும் போது உங்களுக்குள்ள அந்த ஆவியானவர் அதை காமிச்சிருவாரு. அதை காமிச்சு, நீ இதுக்காக ஜெபம் பண்ண போதும், இந்த ஜெபம் உன் ஜெபம் கேட்கப்பட்டது அப்படின்னு கர்த்தர் சொல்லிடுவார். அப்புறம் உட்காந்து நம்ம அதுக்கு அலட்டி கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எசேக்கியா ராஜா அப்படிதான் ஜெபம் பண்ணான். சுவர்புறமாய் திரும்பி ஜெபம் பண்ணினான். ஐயோ, என்னுடைய மரண நேரம் குறிக்கப்பட்டு விட்டதேன்னு கர்த்தர் சொன்னார், போய் சொல்லு, உன் ஜெபம் கேட்கப்பட்டது. அப்ப அந்த ஒரு அஷூரன்ஸ் நமக்கு கிடைக்கும் ஜெபத்துல. யாருக்கு? இந்த தீர்க்க தரிசன அபிஷேகம் பெற்றவங்க இருக்காங்க பாருங்க. தீர்க்க தரிசன அபிஷேகம் என்ன செய்யும்னா, தேவனுடைய போக்குகளை நமக்கு வெளிப்படுத்தி காமிக்கும். தேவனுடைய ஆவியோடு அது தொடர்பு இருக்கிறதுனால கர்த்தர் இந்த விஷயத்தை குறித்து என்ன நினைக்கிறாரு, இந்த ஜெபம் கர்த்தரிடத்துல போய் சேர்ந்துருச்சா, அல்லது என்ன இப்படி அறகுறையா ஜெபம் பண்ண, என்ன அவருடைய அந்த போக்கோ, ஆவியானவர் கிறிஸ்துவின் ஆவியோட அல்லது தேவனுடைய ஆவியோட உங்களை தொடர்பு படுத்தி விடுவார். அப்ப நீங்க சுலபமா அவரை புரிந்து கொள்ள முடியும். நம்ம பண்ண ஜெபம் பத்தாது, நம்ம அதிகமா ஜெபம் பண்ண வேண்டி இருக்குது, இந்த குறிப்பிட்ட காரியத்துல ஜெபம் பண்ண வேண்டி இருக்கு, அப்ப இந்த காரியத்தினுடைய டீட்டெயில்ஸ் இன்னும் நம்ம வாங்க வேண்டி இருக்கு. இதெல்லாம் நம்ம அறிந்து கர்த்தருடைய பாதத்தில் ஜெபிப்பதற்கு இந்த அபிஷேகம் உங்களுக்கு உதவி செய்கிறது. இந்த அபிஷேகம் நமக்கு காண்பிக்கிற காரியங்கள், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, தீர்க்கதரிசிகளுக்கு ஜெபத்தை தாண்டின மற்ற காரியங்களையும் கர்த்தர் காண்பிப்பார். ஏன்னா வேதம் சொல்லுது, தம்முடைய பரிசுத்தவான்கள் ஆகிய தீர்க்கதரிசிகளுக்கு, தம்முடைய பரிசுத்த ஊழியர்கள் ஆகிய தீர்க்கதரிசிகளுக்கு
வெளிப்படுத்தாம கர்த்தர் ஒன்றையும் செய்ய மாட்டார். யாராவது ஒருத்தருக்கு வெளிப்படுத்தி இருப்பார். ஒரு தீர்க்க தரிசன வரமுள்ள யாராவது ஒருத்தருக்கு கர்த்தர் வெளிப்படுத்தி இருப்பார். அப்ப அவர்கள் அதை போய் தடுத்து நிறுத்தலாம் போறதில்லை. ஏன் ஆண்டவரே எனக்கு அதை சொன்னீங்க, நான் என்னால ஒன்றும் செய்ய முடியலையே அப்படின்னு அவங்க தடுத்து நிறுத்த போறதில்லை. அவங்கள்ட்ட சொல்லிட்டு செய்ய வேண்டும் என்பது மரபு. யாராவது ஒரு இடத்தில் ஒரு காரியத்தை வெளிப்படுத்திட்டு கர்த்தர் காரியத்தை செய்யும், அது வேற. இது முழுக்க முழுக்க ஜெபம் பண்ணுவதற்கான காரியத்தை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். அப்ப கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு தீர்க்க தரிசன வரத்தினால் நம்மை நிரப்பி நம்ம கண்களை திறந்து காட்சிகளை காண்பிப்பார். அப்ப இப்ப நீங்க ஜெபம் பண்ண வந்துட்டீங்க, இந்த அபிஷேகத்தில் நிறைஞ்சிட்டீங்க. அந்த கர்த்தர் சொல்லுகிற காரியத்தை நம்ம என்னென்ன விதங்களிலே பெற்றுக்கொள்ள முடியும்? எப்படி கர்த்தர் பேசுவாரு? அதை நீங்க எப்படி பெற முடியும்? அதை குறித்த காரியத்தை எப்படி விளக்கி சொல்லுவார்? கர்த்தர் ஒரு தரிசனத்தை நமக்கு விளக்கி சொன்னா நாம அதை எப்படி இன்னும் அதனுடைய விவரங்களை தெரிந்து கொள்வது எப்படி? சில சமயங்களில் தீர்க்க தரிசனம் என்பது பூடகமா இருக்கும். சில இடத்துல அதை முழுவதும் விவரங்களை வாங்குவது எப்படி? கர்த்தர் இந்த தீர்க்க தரிசன ஜெப ஆவியை பெற்றவர்களோட எப்படியெல்லாம் இடைப்படுவார்? ஜெபத்தெல்லாம் பேசுவாரா அல்லது வேற சமயங்களையும் கர்த்தர் உணர்த்தி காண்பிப்பாரா என்பதை பற்றி அடுத்த வாரம் நம்ம சந்திக்கும் போது நான் உங்களுக்கு விளக்கி சொல்லவும் என் அனுபவங்களோட சேர்த்து உங்களுக்கு சொல்லவும் ஆசைப்படுகிறேன். கர்த்தர் நம்மிடத்திலே அநேக காரியங்களை வெளிப்படுத்தி பேசினார். இந்த முறை இந்த இரவே கர்த்தர் உங்களோடு கூட அநேக காரியங்களை வெளிப்படுத்தி பேச வாஞ்சை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியிலே காத்திருங்க. அடுத்த வாரம் வேறொரு புதிய செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.